ஓம் ஸ்ரீ கல்கியகத்தீசாய நமோ நமக. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நாம போன வாரமே பார்த்த மாதிரி இந்த சித்திரை திருவிழா 49 தினங்களுக்கான அந்த சாதனாவனை நாளையிலிருந்து நாம எல்லாருமே துவக்க இருக்கிறோம். முக்கியமாக மூலாதார சக்கரம் என்பது 7 நாட்களுக்கு தொடர்ந்து பயிற்சி செய்ய வேண்டும் என்று ஐயா குறிப்பிட்டிருக்கார். அதனால ஒவ்வொரு வாரமுமே நாம இந்த சனிக்கிழமை அன்று அந்த 7 நாட்களுக்கு வரக்கூடிய 7 நாட்களுக்கு உரித்தான பயிற்சிகளினுடைய முக்கியத்துவத்தினை அறிந்து கொண்டு அதனை பயிற்சியினை நம்ம மேற்கொண்டால் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுனால ஐயா சில முக்கியமான கருத்துக்களை உங்களோட பகிர சொல்லியிருக்காரு. நம்ம சத்குரு ஐயா மகா அகத்தியர் ஐயா பாதாளம் நோக்கி பயணித்திருக்கார் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். தேவா சார் போன வாரமே சொன்ன மாதிரி நமது உடல் முதன்மையாக, வெளியில பாதாளம் இருக்கலாம், பிரபஞ்சத்துல ஏதாவது இருக்கலாம், முக்கியமாக நமது உடலிற்குள் ஐயா பயணிக்கிறார். நமது ஆன்மாவோடு பயணிக்கும் பொழுது ஐயா சப்த ரிஷிகளின் துணையினை ஏற்று நமது ஆன்மாவினோடு இணைந்து பயணித்தார். பிறகு நமது உயிரோடு இணைந்து அகத்தியர் ஐயா பயணிக்கும் பொழுது 12 தெய்வங்களின் துணையினை ஏற்று கால பைரவர் ஐயாவின் கரங்களை பற்றி கொண்டு நமது உயிரிலே இறங்கி நமக்கு நிறைய வேலைகளை நம்ம சிரசிலே ஐயா செய்து கொடுத்திருக்கார். நிறைய கழிவுகளை நீக்கி, திரைகளை நீக்கி, அறிவியல் பூர்வமான பல விஷயங்களை நமக்கு உணர்த்தி, அந்த மெய்ஞானம், விஞ்ஞானம் எல்லாமே நமக்கு பூரணமா ஐயா அவ்வளவு செய்திகள் கொடுத்து உணர்த்தி செயலாற்றி இருக்கார். இப்பொழுது நம்ம தேகத்துக்குள்ள இறங்க போறார். நம்ம கழுத்திலிருந்து ஆரம்பிச்சு கீழே வரைக்கும் ஐயா மூலாதாரம் வரைக்கும் இறங்கி செயல்பட போகிறார். இதை நம்ம முதல்ல அவசியமாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். நாம உணர வேண்டிய சத்தியம் இதுதான். ஐயா நம்ம தேகத்துக்குள்ள இறங்குறாரு. அப்போ நம்ம முதல்ல சரணாகதம், பூரண சரணாகதத்தை இன்றிலிருந்து நாம ஏற்கணும். நாளையிலிருந்து விடியல்ல இருந்து துவங்கக்கூடிய இந்த பயிற்சியை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அதை எத்தனையும் பகிரவே முடியாது. அந்த அளவுக்கு பேசிக்கிட்டே போகலாம். மூலாதாரத்தை பத்தி அவ்வளவு விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. இதுல என்ன முக்கியமா சொல்றாங்கிறத நம்ம இப்ப பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சரணாகத நிலையில நாம இருக்கணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப அவசியம். ஆதி மூல கணபதியின் துணையினை ஏற்று நமக்கு மூலாதார சக்கரத்தினை ஐயா சரி செய்ய போகிறார். அகத்தியர் ஐயா அத்தனை தெய்வங்கள், அத்தனை ரிஷிகள், தேவர்கள் எல்லாருடைய ஆற்றல்களையும் ஏற்றுதான் தேகத்துக்குள்ள இறங்குறாங்க. நாம என்ன செய்யணும் அப்படின்னா சரணாகதம் தான், அந்த டோட்டல் சரண்டர். அதாவது ஒரு ரோடு இருக்கு, அது அப்படியே ரொம்ப ஸ்மூத்தா அழகா இருந்ததுன்னா நம்ம பாட்டு அதுல எளிதாக பயணம் செய்யலாம். அந்த ரோடே ரொம்ப வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னா டேக் டைவர்ஷன் போடுவாங்க. அது உள்ள இறக்கினா பயங்கர மேடு பள்ளமா இருக்கும். அதே மாதிரி நம்ம தேகத்தை நம்ம இலகுவா ஐயா கிட்ட கொடுத்துட்டு, ஐயா நீங்க சொல்றத நான் பண்றேன், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல, நோ கொஸ்டின்ஸ். எது சொல்றீங்களோ, இவ்வளவு 7 தடவை பண்றியா பண்ணு, 8 தடவை பண்றியா 10 தடவை இதையே அப்படி மாத்திருக்கு, அது எப்படி இருக்கு, என்னால முடியலையே, அது பண்ணுமா, இது பண்ண, எந்த சிந்தனையுமே வேண்டாம். என்ன முடியுதோ அதை செய்வோம். அந்த சரணாகதத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் ஐயா பயணிக்கிற அந்த வழி, அந்த வழித்தடம், அந்த ரோடு ரொம்ப ஸ்மூத்தா இருக்கும். நம்மளால என்ன அவருக்கு உதவி செய்ய முடியும் அப்படின்னாக்கா, அந்த ரோட நம்ம ஸ்மூத்தா அவருக்கு போட்டு கொடுக்கணும், அவ்வளவுதான். அவர் டேக் டைவர்ஷன் பண்ணிட்டோம்னா அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு பயணப்படுவார் பாருங்களேன். ஏன் அப்படின்னாக்கா, நம்ம தேகத்துல நிறைய கழிவுகள் இருக்கு, அடைப்புகள் இருக்கு. அதெல்லாம் நீக்கிறதுக்காக தான் ஐயா தேகத்துக்குள்ள பயணிக்கிறாரு. அத்தனை உயர் ஆற்றல்களின் துணை கொண்டு பயணிக்கிறாரு. அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, முதன்மையாக தேகத்தை ரொம்ப சாத்வீக உணவுகளை ஏற்றுக்கொண்டு, நம்ம என்னென்னலாம் அவங்க குறிப்பிடுறாங்களோ அவ்வளவுதான். அவங்கதான் கிளீனா எல்லாம் சொல்லிடுறாங்க. அருகம்புல் விநாயகருக்கு படைத்து அருகம்புல் ஜூஸ் குடிங்க, மஞ்சள் பொடியை போட்டு காலையில தினம் சுடுநீர்ல மஞ்சள், இதெல்லாமே குறிப்பிட்டிருக்காங்க. அப்புறம் எப்படி பயிற்சி பண்ணணும் எல்லாமே இருக்கு. அதனால எந்தவித குழப்பங்களும் இன்றி ஐயா எப்படி சொல்றாரோ அதே மாதிரி நம்ம இந்த ஒரு சரணாகத நிலையில இருந்து, ஐயா எனக்கு எதுவும் தெரியாது, நீங்க சொல்றீங்க நான் செய்யறேன் அப்படின்னு நீங்க முழுமையா உங்க தேகத்தை, எப்படி ஒரு டாக்டர்கிட்ட போய் உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா நம்ம டாக்டர்கிட்ட போய் நம்ம தேகத்தை கொடுக்குறோம், அவர் எல்லாம் செக் பண்றாரு, அவர் இத்தனை மருந்து எழுதி கொடுப்பாரு, சாப்பிடறதுக்கு முன்னாடி இது, பின்னாடி இது தண்ணியில கலக்கி கொடுங்க, அப்படி இப்படி நிறைய சொல்லுவார். எது சொல்றாரோ எந்த கொஸ்டின்ஸ் இல்லாம அப்படியே கேட்டு மாதிரி சொல்றாங்களோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணி நம்ம செஞ்சோம்னா கண்டிப்பாக நம்ம தேகம் ரொம்ப முழுமையாக பொலிவடையும் அப்படிங்கிறது ஒரு சத்தியமான விஷயம். இந்த மூலாதாரத்தை பற்றி சில முக்கியமான விஷயங்களை ஐயா குறிப்பிட சொல்லியிருக்காரு.
ஏழு ஒரு நாளைக்கு 7 முறை, அதாவது காலையில 6 மணி, 8, 10 அந்த டைமிங்ஸ் கொடுத்திருக்காங்க இல்லையா, 5 நாழிகைகளுக்கு ஒரு முறை தொடர்ந்து ஏன் பயிற்சிகளை ஏற்கணும் அப்படின்னு சொன்னாக்கா, அதுல சக்கரங்கள் பத்தி பேசும் பொழுது ஐயா மூலாதார சக்கரமே 35 சக்கரம் இருக்கிறது, அதுக்கும் மேல இன்னும் டீப்பா நிறைய சக்கரங்கள் இருக்கு அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாரு. அதை பத்தின ஒரு அற்புதமான விளக்கத்தை கொடுத்திருக்காங்க. இப்போ நம்மளுடைய தேகம் இருக்குன்னு வைங்களேன், இந்த தேகத்துல எல்லாருக்குமே தெரியும் சகசிரார, ஆக்ஞை, விஷுப்தி, அநாகதம், மணிப்பூரகம், சுவாதிஷ்டானம், மூலாதாரம் அப்படின்னு 7 சக்கரங்கள் இருக்கு. ஐயா குறிப்பிடுறது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த தேகத்தை எடுத்துக்கொண்டால் நம்ம 5ஆக அந்த தேகத்தை பிரிக்கிறாங்க பஞ்சபூத மூலக்கூறுகளின் அடிப்படையில். நிலதேகம், நீர் தேகம், வாயு தேகம், அக்னி தேகம், ஆகாய தேகம், 5 தேகங்களை பிரிக்கிறாங்க. முதல் நாளைக்கு நாம துவங்க போறது நில தேகத்தில் உள்ள மூலாதார சக்கரத்தினை சீருறுத்தும் பயிற்சிகளை தான் ஐயா கொடுத்திருக்காங்க. இந்த நில தேகத்துல மூலாதார சக்கரம் இருக்கு இல்லைங்களா, அதுலயே 7 சக்கரம் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அது எப்படி அப்படின்னாக்கா, நம்மளது அந்த சகசிராரா சக்கரம் இருக்கு இல்லையா, அந்த சகசிராரா சக்கரத்திலிருந்து ஆற்றல்கள் அனைத்துமே அனுதினமும் மூலாதார சக்கரத்திற்கு செல்கிறது. ஆற்றல் பரிமாற்றம், ஒரு அன்பின் வெளிப்பாடு என்பதே ஆற்றல் பரிமாற்றம். இந்த ஆற்றல் பரிமாற்றத்தில் தான் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. பிரபஞ்சமே அன்பு மயமானது. அன்புங்கிறதே இந்த ஆற்றல் பரிமாற்றம். நாம் ஒருவருக்கு ஒன்றை கொடுக்க, அவர் நமக்கு ஒன்றை கொடுக்க, அன்பு அதிகரிக்கும் பொழுதுதான் இந்த ஆற்றல் பரிமாற்றம் தெளிவாகவும் தூய்மையாகவும் நிகழ்ந்தேறும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ இந்த சகசிராரா சக்கரம் அனுதினமும் மூலாதார சக்கரத்திற்கு தனது ஆற்றல்களை பகிர்ந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் அது செல்லும் வழித்தடம் என்பது சீராக இல்லாதனாலும், நிறைய கிளை பாதைகள், ஓட்டைகள்லாம் இருக்கிறதுனால அந்த தண்ணி எல்லாம் நம்ம போறக்கூடிய அந்த எனர்ஜி நிறைய வேஸ்ட் ஆயிடுது அப்படிங்கறதுதான் முக்கியமாக நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டியது. அப்போ இந்த சகசிராராவின் ஆற்றல்கள் அனுதினமும் மூலாதாரத்திற்கு பகிரப்படுகிறது. அதுக்குதான் ஐயா குறிப்பிட்டிருக்காரு, நாளைக்கு காலையில முதல்ல நம்ம எப்படி இந்த வழிபாட்டை துவக்க வேண்டும் எல்லாமே உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. முதல்ல நம்ம விநாயகரை தோணும். ஏன்னா ஆதி மூல கணபதி தான் மூலாதாரத்தினை நமக்கு இந்த 7 நாட்களும் அகத்தியர் ஐயாவினுடைய அந்த கோரிக்கையினை ஏற்று ஆதிமூல கணபதி ஒவ்வொருவருடைய தேகத்தினையும் ஆழ்ந்து உள்ள மூலம் வரைக்கும் பயணித்து அங்கே கணபதி அமர்ந்திருந்து இந்த செயலை செய்ய போகிறார். இதை எப்படி இன்னும் தெளிவா அறிவியல் பூர்வமா தெரிஞ்சுக்கலாம்னா, சுழுமுனை நாடிங்கிறது தான் ஆதிமூல கணபதி. அதை பற்றி நிறைய பேசிக்கொண்டே போகலாம், அதை பின்னாடி நம்ம பார்ப்போம். இப்ப நாளைக்கு நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, காலையில ஆதிமூல கணபதியை தொழுது போற்றி இந்த நீர் எடுத்து நிலம் விடுறது எல்லாமே உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. ஆதிமூல கணபதி மூலாதாரத்திற்கும் அப்புறம் கால பைரவர் ஒவ்வொரு சக்கரத்தை யார் தூய்மையுறுத்த போறாங்கன்றது கொடுக்கப்பட்டிருக்கு. இப்ப ஆதிமூல கணபதியை தொழுதுட்டு காலையில 6 மணிக்கும் மாலையில 6 மணிக்கு நிறைவு செய்யும் பொழுதும் நம்ம நீர் எடுத்து நிலம் எடுத்து பிரார்த்தனை செய்ய போறோம். அதற்கு பிறகு ஒவ்வொரு 5 நாழிகைகளுக்கும் ஒரு முறை நம்ம அந்த தோப்பு கரணம் அப்படிங்கிற பயிற்சியை ஏற்க போகிறோம் இல்லையா. இப்போ காலையில ஃபர்ஸ்ட் செய்யக்கூடிய அந்த முதல் பயிற்சியில சகசிராராவிலிருந்து ஆற்றல்கள் மூலாதாரத்திற்கு செல்லும் அப்படின்னு ஐயா, அதாவது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கனெக்ஷன் இருக்குங்க. சகசிராராவிலிருந்து மூலாதாரத்திற்கு ஒரு தனிப்பட்ட கனெக்ஷன் போகக்கூடிய நாடிகள், நரம்புகள் இருக்கு. ஆக்ஞையிலிருந்து மூலாதாரத்திற்கு செல்லக்கூடிய ஆற்றல்கள், விசுத்தியிலிருந்து மூலாதாரத்திற்கு செல்லக்கூடிய ஆற்றல்கள், அதற்கெல்லாம் தனித்தனி வழித்தடம் எல்லாமே ஒன்று கலந்ததுதான் இந்த சக்கரங்கள் அப்படின்னு ஐயா குறிப்பிட்டிருக்காரு. அதனால ஏன் 7 முறை செய்யணும் அப்படின்னா, இந்த 7 சக்கரங்களுடைய ஆற்றல்களுமே மூலாதாரத்தை சென்று சரியாக அடைய வேண்டும் அப்படிங்கிறது. அதே மாதிரி நாளைக்கு பாத்தீங்கன்னா, நாளான்னைக்கு பாத்தீங்கன்னா நீர் தேகத்துல இதே ப்ராசஸ் நடக்குது அப்படின்னு சொல்றாரு. அப்போ நாளைக்கு காலையில முதல்ல நம்ம செய்யக்கூடிய பயிற்சியில என்ன நடக்கும் அப்படின்னா, நமது நில தேகத்தில் உள்ள சகசிராரா சக்கரத்தில் இருந்து மிக உயரிய காந்த சக்தி மிக்க அந்த அணுவின் ஆற்றல், ஆகாய மூலக்கூறுகள், மிக 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 நுண்ணிய ஒரு ஒளி துகள், அது அலையாகவோ துகளாகவோ எப்படி வரும் தெரியாது, சகசிராராவிலிருந்து அற்புதமான நுண்ணிய ஆகாய மூலக்கூறுகள், ஒரு குளிர்ந்த சக்தி நமது மூலாதாரத்தினை துல்லியமாக சென்று அடைவதற்கு உரித்தான அனைத்து வேலைகளையுமே ஆதிமூல கணபதியின் துணையோடு நம்ம சத்குரு ஐயா செய்ய போகிறார்.
அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னாக்கா, ஆதிமூல கணபதியை தொழுது போற்றி சத்குரு ஐயாவே நினைச்சுக்கிட்டு இந்த பயிற்சிகளை நம்ம செய்யறோம். முதல்ல 6 மணிக்கு செய்யும் பொழுது சகசிராராவிலிருந்து ஆற்றல்கள் இறங்குது. அடுத்து 8 மணிக்கு 2வது முறையாக இந்த பயிற்சியை செய்யும் பொழுது ஆக்ஞை சக்கரத்திலிருந்து மூலாதாரத்திற்கு உள்ள அந்த தனி வழித்தடம், அந்த ரூட், நம்ம ரூட் சக்கரான்னு சொல்லக்கூடிய மூலாதாரத்திற்கு செல்லக்கூடிய அந்த வழித்தடம் தூய்மையுறுத்தப்பட்டு ஆற்றல்கள் சீராக பரவுவதற்கு உரித்தான நல்ல ஆற்றல்களை கணபதியாரும் நம்ம அகத்தியர் எல்லாருமே பொழிய போறாங்க. அடுத்தது 10 மணிக்கு 3வது முறையாக நாம ஏற்கக்கூடிய அந்த பயிற்சியில விசுத்தி சக்கரத்திற்கும் மூலாதாரத்திற்கும் உள்ள அந்த கனெக்ஷன், அந்த பாதை சீர்திருத்தப்படும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது 4ஆம் முறை செய்யும் பொழுது அநாகதத்திற்கும் 5வது முறை மணிப்பூரகம் டு மூலாதாரம், அடுத்தது சுவாதிஷ்டானம் டு மூலாதாரம், இறுதியாக மாலை 6 மணிக்கு நம்ம அந்த நிறைவு செய்யக்கூடிய அந்த பயிற்சியில நேரடியாக மூலாதார சக்கரத்திற்கு ஆற்றல்கள் தெளிவாக சென்று அடைவதற்கு உரித்தான அந்த பணிகளை தெய்வங்கள் நமக்காக செய்ய போறாங்க. இதுல உள்ள ஒரு அற்புதமான சத்தியம் என்ன அப்படின்னா, இந்த 7 சக்கரங்களுமே நில தேகத்தில் நாளைக்கு நமக்கு தூய்மை உறுத்தப்பட போகின்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது 2வது நாள் பாத்தீங்கன்னா இதே ப்ராசஸ் நீர் தேகம், அது தனியா நீங்க வச்சுக்கோங்க. நிலதேகம், நீர் தேகம், வாய் அப்படின்னு நம்ம மைண்ட்ல செட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா, 2வது நாள் நீர் தேகத்திலே சகசிராரா சக்கரத்திலிருந்து காலையில முதல்ல செய்யற பயிற்சியில நீர் தேகத்தில் உள்ள சகசிராராவிலிருந்து மூலாதாரத்திற்கு ஆற்றல் செல்கிறது. அதே மாதிரி ஒவ்வொரு ஆக்ஞையில இருந்து அது மாதிரி. அடுத்த நாள் 3வது நாள் வாயு தேகத்துல, 4வது நாள் அக்னி தேகம், 5வது நாள் ஆகாய தேகம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்புறம் 2 நாட்கள் ஸ்டார்டிங்லயும் முடியலையும் மட்டும் அந்த பயிற்சிகள் எல்லாம் செய்ய சொல்லியிருப்பாரு. அப்புறம் தியான நிலைகளை பார்க்கும் பொழுது அந்த எல்லா சக்கரமும் ஒன்றிணைந்ததா அப்படிங்கிறத உணர்வு நிலையில நாம பாக்குறதுக்கு தான் அந்த தியான நிலைகளை ஏற்க சொல்லியிருக்காங்க. இப்போ இன்னொரு அற்புதமான ஒரு விஷயம் என்ன சொல்லியிருக்காரு ஐயா அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு தேகத்தில் 49 சக்கரங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. எப்படி அப்படின்னா, ஒரு நீங்க நில தேகம் மட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னா மூலாதாரத்தில் 7 சக்கரம் இருக்க மாதிரி, அடுத்தது சுவாதிஷ்டானம் எடுத்தீங்கன்னு வைங்களேன், இதே மாதிரிதான் சகசிராரா சுவாதிஷ்டானத்துக்கு ஒரு தனி ரூட் போட்டு தினமும் ஆற்றலை பகிருது. அதே மாதிரி ஆக்னி சக்கரம் பகிருது. அதே மாதிரி மூலாதாரமும் சுவாதிஷ்டானத்துக்கு தனது ஆற்றல்களை அனுதினமும் பகிர்ந்து கொண்டிருக்கிறது. அதே மாதிரி மணிப்பூரக சக்கரத்தை எடுத்துக்கிட்டாலும் ஒவ்வொரு சக்கரமும் அதற்கு ஆற்றல்களை பகிர்கிறது. இப்ப மூலாதாரம் மட்டும் எடுத்துக்கிறீங்க, நில தேகத்தை மட்டும் எடுத்துக்கிறீங்க அப்படின்னாக்கா, மூலாதாரத்துல எத்தனை சக்கரம் இருக்கு? மூலாதாரம் இருக்கு, அதுக்கு ஆற்றலை கொடுக்கக்கூடிய சகசிரார ஆக்ஞை எல்லாமே விசுத்தி, மணிப்பூரக, சுவாதிஷ்டானம், அநாகதம் எல்லாம் இருக்கிறதுனால நில தேகத்தில் மட்டும் உள்ள மூலாதார சக்கரத்திலேயே ஒண்ணுக்குள்ள 7 சக்கரங்கள் இருக்கு. 7 வகையான ஆற்றல் கலப்புகளையும் உள்ளடக்கி இருக்கும். மூலாதார ஆற்றல்கள் தான் அதுல அதிகமாக இருக்கும் அப்படின்னு ஐயா சொல்றாரு. அதே மாதிரி உங்களுடைய அநாகத சக்கரம், அடுத்து இருக்கக்கூடிய சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி இருக்க ஒண்ணுக்குள்ள ஒவ்வொரு சக்கரமும் தனது ஆற்றல்களை அடுத்து இருக்கிற சக்கரத்திற்கு பகிர்வதனால 7 7 7 7ன்னு ஒரே ஒரு நிலதேகத்துல மட்டும் 49 சக்கரங்கள் இருக்கிறதாக ஐயா குறிப்பிட்டிருக்காரு. நிலதேகத்துல. அடுத்தது பாத்தீங்கன்னா நீர் தேகம், இதுலயும் இதே ப்ராசஸ் தான். அடுத்தது வாயு, அக்னி, ஆகாயம். இப்ப 5 தேகங்கள்லயும் 7 7 49 சக்கராஸ் ஒரு தேகத்திலயும் இருக்கு. இதுல 49 5 × 49 பாத்தீங்கன்னா 245 சக்கரங்கள் ரொம்ப தெளிவாக, ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப அற்புதமாக ஒரு வீரியமான செயல்பாடுகளை நமது தேகத்தில் நிகழ்த்தி கொண்டிருக்கிறது அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாரு. ரொம்ப ஆச்சரியமான விஷயம். 245 சக்கரங்கள் இருக்கு அப்படிங்கறதே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஒரு தேகத்திலயும் இவ்வளவு சக்கரங்கள் இருக்கு, இவ்வளவு செயல்பாடுகள். அப்போ நம்ம ஒரு ரோடுல போயிட்டு இருக்கும் பொழுது, இப்ப ரீசெண்டா பார்த்த ஒரு பெரிய லாரி போயிட்டு இருக்கு. அதுல ஒரு பெரிய பொருள் ஏத்திட்டு போறாங்க, ஒரு கண்டெய்னர். அந்த லாரி கிட்டத்தட்ட ஒரு 20, அந்த சைடு 20 40 டயராவது இருக்கும். அப்போதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், இந்த சக்கரம் ஒரு லாரியில ஒரு பெரிய பொருள் எடுத்துட்டு போறதுக்கே ஒரு 40 சக்கரம் தேவைப்படுது அப்படின்னா, வாழ்நாளின் துவக்கத்திலிருந்து எல்லை வரைக்கும் இந்த தேகம் இயங்கிக் கொண்டே இருப்பதற்கு எத்தனை சக்கரங்கள் தேவை, அதற்கு எத்தனை எரிபொருள்கள் தேவை, எத்தனை ஆற்றல்கள் தேவை. இது எப்படி நம்ம இறைவனின் கருணையினுடைய உச்சமே இதுதான்.
நமக்கு இந்த சக்கரங்களையும் கொடுத்து அது இயங்குவதற்கு குறித்தான ஆற்றல்களையும் கொடுத்து இன்னைக்கு அதை தூய்மையுறுத்துவதற்கு கூட அவங்க இறங்கி வந்து வேலை செய்யறாங்க. இந்த 245 சக்கரங்கள் இருக்குங்கிறதே ரொம்ப ஆச்சரியமான விஷயமா நினைக்கும் பொழுதே இன்னொரு அற்புதத்தையும் அவர் சொல்றாரு. எப்படின்னா, இப்ப நிலதேகத்தில் இருக்கக்கூடிய அந்த 7 சக்கரங்களும் ஒன்றோடு ஒன்று ஆற்றலை பகிர்ந்து கொள்கிறது. நீர்தேகத்தில் அது மாதிரி பகிர்ந்து அப்படின்னு நினைச்சா, இந்த நிலதேகத்தில் இருக்கிற ஒவ்வொரு சக்கரமும் தனக்குள்ளே ஆற்றல்களை பகிர்வது அப்படிங்கிறது ஒரு அற்புதமான விஷயம்னா, தன்னுடைய ஆற்றலை பகிர்ந்து முடித்த பிறகு தனது ஆற்றலை நீர் தேகத்துக்கும் பகிர்ந்து கொடுக்கிறது. நிலதேகத்தில் உள்ள சகசிராரா தனது நிலதேகத்தில் உள்ள அனைத்து சக்கரங்களுக்கும் ஆற்றல்களை பகிர்ந்து. அப்ப மூலாதாரத்திலையும் சகசிராராவின் ஆற்றல் இருக்கு, எல்லாத்திலையும் அநாகத விசுத்தி எல்லாத்திலையுமே சகசிராராவின் ஆற்றல் இருக்குங்கிறதே ஒரு பெரிய விஷயம்னா, இந்த சகசிராரா தனது நிலதேகத்தில் தனது ஆற்றல்களை பகிர்ந்து முடித்த பிறகு அப்படியே அடுத்தது நீர் தேகத்துக்கு வந்து நீர் தேகத்தில் உள்ள சகசிராராவில் துவங்கி மூலாதாரம் வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்திலையுமே தனது ஆற்றல்களை பகிர்கிறது. அதை முடிச்சுட்டு அடுத்தது வாயு தேகத்துக்கு வந்து நில தேகத்தில் உள்ள ஒரு சகசிராராவை மட்டும் சொல்றேன். அது அப்படியே வந்து வாயு தேகத்துல 7 ஆற்றல்களையும் தன்னுடைய ஆற்றல்களை 7 சக்கரத்துக்கும், அதே மாதிரி அக்னி தேகம், ஆகாய தேகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு தேகத்துல 49 சக்கரம் இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதுவே பாத்தீங்கன்னா 245 சக்கரங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த கணக்குல ஐயா என்ன சொல்லியிருக்காங்க, இந்த 49 சக்கரம் இல்லையா ஒரு தேகத்துல, ஒரு நில தேகத்துல மூலாதாரத்துல 7, சுவாதிஷ்டானத்துல 7, அப்படியே 49 சக்கரம் நில தேகத்துல இருக்கு. இந்த 49 சக்கரங்களும் நீர் தேகத்துல இருக்கிற 49 சக்கரங்களுக்கும் ஆற்றலை பகிர்தான். வாயு தேகத்துல 49 பகிர்தான். அக்னி தேகம், ஆகாய தேகம். அப்போ 49 into 4 அப்படின்னு போட்டுக்கிறாங்க. 49 ஆற்றல் ஒரு தேகத்துல இருந்து 4 தேகத்துக்கு போகுது. அப்ப எவ்வளவு வருது? 196 சக்கரங்கள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த 196 சக்கரங்கள் எப்படின்னா 5 தேகத்திலயும் இருக்கு. ஒரு தேகம் 4 தேகத்துக்கு ஆற்றலை பொழியும் பொழுது ஒரு 196 வருது இல்லையா? இப்ப நீர் தேகம் வந்து நிலத்துக்கு, வாயுக்கு, அக்னிக்கு, ஆகாயத்துக்கு அது போய் பகிரும் பொழுது மறுபடியும் ஒரு 196 சக்கரங்கள் உருவாகுது. வாயு தேகத்தில் உள்ள 49 ஆற்றல்களும் இந்த ஒவ்வொரு 49 ஆற்றல்களுக்கு தனது ஆற்றலை பகிரும் பொழுது மறுபடியும் ஒரு 196, அக்னியிலேருந்து ஒரு 196, ஆகாய தேகத்திலிருந்து ஒரு 196. இந்த கணக்குகளை போட்டு பார்த்தா 980 சக்கரங்கள் வருது. ஒன்று அடுத்த தேகத்துக்கு தனது ஆற்றலை பகிர், அதான் நிலதேகம் மற்ற நீர் தேகத்துக்கு அப்படி பகிர்ந்தது அப்படின்னா 980 சக்கரங்கள் உருவாகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ மெயினா இப்ப பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஆபீஸ் எடுத்துட்டீங்கன்னா ஒரு பெரிய GM இருப்பாரு, ஜெனரல் மேனேஜர் இருப்பாரு, அதுக்கு கீழே நிறைய டைரக்டர்ஸ் இருப்பாங்க, நிறைய மேனேஜர்ஸ் இருப்பாங்க, அதுக்கு கீழே நிறைய ஒர்க் பண்ற ஸ்டாஃப் எல்லாம் இருப்பாங்க. இந்த மாதிரிதான் ஒரு சிஸ்டம். நம்ம பாக்குறது இந்த 7 சக்கராஸ் தான் நம்ம அதிகமா நம்ம உணர்ந்தது, பார்த்தது, அதை பற்றி தெரிந்து கொண்டது. இதெல்லாம் இந்த 7 சக்கராவை பத்தி நமக்கு தெரிஞ்சிருக்கலாம். இன்னும் சில பேருக்கு நிறைய உன்ன தெரிஞ்சிருக்கலாம். ஆனா இப்பொழுது ஐயா உணர்த்தி அதை பற்றி குறிப்பிடும் பொழுது ரொம்ப தெளிவாகவே இது நம்மளால புரிந்து கொள்ள முடிகிறது. அப்போ இந்த 7 சக்கரா மெயின் அவங்கதான் சப்த ரிஷிகள் மாதிரி அப்படின்னு கூட வச்சுக்கலாம். இந்த 7 சக்கரா 7 ஒளிகள், சூரியனிலிருந்து வரக்கூடிய மின்காந்த அலைகள், ஒளி மற்றும் ஒலி, சவுண்ட். இப்பொழுதுதான் ஐயா கொடுத்த ஒரு மெசேஜ் கூட நம்ம பகிர்ந்திருக்கோம். எப்படி வந்து மேல ஆரம்பிச்சு இந்த சூரியன்ல இருந்து வரக்கூடிய அந்த 7 ஒளிக்கற்றைகள், ஊதா, ஆக்ஞைக்கு வரும்போது கருநீலம், விசுத்திக்கு வரும்பொழுது நீலம், பச்சை, மஞ்சள், ஆரஞ்சு கலர், சிவப்பு வர்ணம் அப்படின்னு வருதோ, திருப்பி யூட்டர்ன் எடுத்து இந்த உயிர் சக்திங்கிற வெப்ப சக்தி மேல ஏறணும். அதற்கு கீழே இருந்து சரிகம பதனி அப்படிங்கறது எப்படி அது வந்து ரொம்ப சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாரு. எப்படி அந்த ஆற்றல்கள் அப்படி எப்படி கீழே இருந்து மேல வந்து பகிரப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? இந்த 7 தாங்க, இந்த 7 ஒளிதான் நம்ம வந்து நாம உணர்ந்து கொண்டிருக்கிற, பொதுவா பார்க்கும்போது தெரியக்கூடிய ஒரு சக்கரமாக இருக்கிறது. இவங்களுக்கு கீழே இருக்கிற அசிஸ்டன்ஸ் 245 சக்கரங்களாம். அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய அசிஸ்டன்ஸ் 980. அப்போ 245 பிளஸ் 980 நம்ம ஆட் பண்ணோம்னா 1225. ரொம்ப முக்கியமான எண்ணாக இதை குறிப்பிடுறாரு. இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு நம்பர் அப்படின்னு ஐயா அதுல குறிப்பிட்டிருக்காரு. அதை பற்றி இன்னும் நிறைய விஷயங்களும் சொல்லிக்கிட்டு வராரு. இந்த 1225 சக்கரங்கள் நம்ம உடல்ல இருக்கு.
ஐயா இந்த 49 நாள் அவருக்கு 10 தெரியல. 1225 நுணுக்கமான சக்கரங்களை பூரணமாக தூய்மையுறுத்தி ஆற்றல் பரிமாற்றத்தை மிகவும் சிறப்பாக நிகழ்த்த போவது நம்ம சத்குருவான அகத்திய மகர்ஷிகள் ஐயா. இதுக்கு நம்ம ரொம்ப சரணாகத நிலையில இருந்து நம்மளுடைய தேகத்தை பரிபூரணமா கொடுத்தாலே போதுமானது. ஏன் 49 நாள், ஏன் 343 முறை பயிற்சிகளை மேற்கொள்ள சொல்றாங்க அப்படின்னா, அவங்க இத்தனை சக்கரங்களை தூய்மையுறுத்த வேண்டும் அப்படின்னு ஐயா குறிப்பிடுறார். சரி, இவ்வளவு சக்கரங்கள் எதுக்கு? இந்த சக்கரங்கள்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, பொதுவா எல்லாருக்குமே தெரியும் இந்த 7 சக்கரங்கள் இந்த 7 கிளாண்ட்ஸ் சொல்லுவாங்க, சுரபிகளோட தொடர்பு கொண்டது. விசுத்தி எடுத்துட்டோம்னா தைராய்டு கிளாண்ட் இருக்கு, அட்ரினல் கிளாண்ட் இருக்கு, நிறைய கணையம் சுரபி இருக்கு, ஒவ்வொன்றும் இந்த பீனியல் சுரபி, ஒவ்வொன்றும் ஒரு ஒரு சுரபியோட கனெக்ட் ஆயிருக்கும். இந்த 7 சக்கரம் நமக்கு தெரிஞ்சது. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஐயா என்ன குறிப்பிட்டிருந்தாரு அப்படின்னாக்கா, இந்த எதுக்கு 1225 சக்கரங்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, எல்லாமே எரிபொருள் அப்படின்னு சொல்றாரு. ஃபியூவல் டேங்க் மாதிரி இருக்கு. இந்த சக்கரங்கள் எல்லாமே ஒரு விதமான எரிபொருள், அமிலம், ரசாயனம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. அந்த வார்த்தையை குறிப்பிட்டிருந்தார், ரசாயனம். ஒரு சக்கரங்களும் ஒரு ரசாயனத்தினை தயாரித்து நமது உடலுக்கு அருளக்கூடியது. நம்ம சாப்பிடுற ஒரு சின்ன சாதாரண பொருள்லயே எத்தனை ரசாயனங்கள், எத்தனை விட்டமின்ஸ் இருக்கு, எத்தனை மினரல்ஸ் இருக்கு, எவ்வளவோ ஆற்றல்கள் நம்ம அனுதினம் உண்ணக்கூடிய உணவுகள்ல இருந்து நம்ம உடம்புக்கு போகுது. அப்போ இதையும் கடந்த இந்த பிரபஞ்சத்திலிருந்து, சூரியனின் ஒளியிலிருந்து, நிறைய கோள்கள் நம்மை சுற்றி கொண்டிருக்கிற கோள்களிலிருந்து, பூமி கிரகத்திலிருந்து, சந்திரனிலிருந்து நிறைய ஆற்றல்கள் நமக்கு அனுதினமும் நமது உடலுக்கு செலுத்தப்பட்டு கொண்டே இருக்கிறது. இது ஆட்டோமேட்டிக்கா இப்ப வறண்ட நிலத்துல மழை பெஞ்சோன்னா எப்படி அந்த தண்ணிய ஈஸியா அது உள்ள ஈர்த்து கொள்கிறதோ, அதே மாதிரி நம்ம தேகத்தில் இருக்கிற ஒவ்வொரு அணுக்களுமே இந்த பிரபஞ்ச சக்தியிலிருந்து வரக்கூடிய ஆற்றல்களை எளிதாக ஈர்த்து கொள்ளும் அப்படிங்கறத ரொம்ப முக்கியமாக நமக்கு இன்று உணர்த்தப்பட்ட இது ஒரு முக்கியமான செய்தி. இது எல்லாமே ரசாயனங்களாக, கெமிக்கல்ஸாக ஒவ்வொரு சக்கரமும் நமக்குள்ள சுரந்துகிட்டே இருக்கு. இப்ப ஏதோ ஒரு வலி இருக்கு, ஒரு வயிற்று வலி வருது அப்படின்னாக்கா கொஞ்ச நேரத்துல அது சரியாயிடுது. அப்படின்னா ஒரு ஜுரம் அடிக்குது, நம்ம நல்லா இழுத்து போதிட்டு பேசாம படுத்தாலே சரியாயிடும். ஒரு கோல்டு, சளி பிடிக்குது, ஒரு 3 days அமைதியா இருந்தாலே நமக்கு சரியாயிடும் அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன நடக்குதுன்னா, நம்ம உடம்புல இருக்கிற இந்த சக்கரங்கள், எந்த சக்கரத்தில் இருக்கக்கூடிய அந்த கெமிக்கல், அந்த ரசாயனம் எந்த சக்கரத்துல இருக்கக்கூடிய ஒரு ஆற்றலோட போய் கலப்புற்றால் எந்த விதமான ரசாயன மாற்றம் உருவாகும், அது எந்த பிணியை குணப்படுத்தும் அப்படின்னு நமக்கு உடலுக்கு துல்லியமாக தெரியும். இந்த உடல் தான் ரொம்ப 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 முக்கியமானது. அதனாலதான் ஐயா உடலுக்குள்ளே இறங்கியிருக்கார். எவ்வளவு கருணை பாருங்க. இதை பத்தி நம்மளுக்கு தெரியல, நம்ம உடலை சீராக வைத்துக் கொள்ளவில்லை, எல்லாருக்கும் நிறைய வலிகளும் வேதனைகளும் இருக்கு, இதை நான் உங்களை தூய்மைப்படுத்தி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு கருணை மனப்பான்மையில ஐயா இறங்கி வேலை செய்யறாரு. அப்போ இப்ப ஒரு நில தேகத்தில் 49 சக்கரம் இருக்குன்னு வைங்களேன். இப்ப அநாகத சக்கரத்திற்குள் இருக்கக்கூடிய விசுப்தி சக்கர ஆற்றலும், இங்க ஒரு அக்னி தேகத்துக்குள்ள சுவாதிஷ்டான சக்கரத்தில் இருக்கக்கூடிய ஒரு அநாகத சக்கரத்தில் இருக்கக்கூடிய அந்த எரிபொருளும் இதையும் கம்பைன் பண்ணாக்க ஒரு தனித்துவம் வாய்ந்த கெமிக்கல்ஸ். நம்ம லேப்ல எல்லாம் நிறைய கலந்து கெமிக்கல்ஸ் எல்லாம் தயாரிக்கிறாங்களா, அந்த மாதிரி நான் கற்பனையில பாக்குறேன். அதுக்குதான் வர்ணம், கலர்ஸ் கொடுத்துருக்காங்க, இந்தந்த கலர் இந்தந்த இதுக்குன்னு. அப்போ இந்த 2 கெமிக்கல்ஸும் ஒன்னா கலந்தாக்கா அது எப்படிப்பட்ட நோயாக இருந்தாலுமே நமக்கு குணப்படுத்திடும். அதுக்குதான் அந்த மனம் அப்படின்னு சொல்றாங்க. இயலாது அப்படின்னு சொல்லியிருப்பாருங்க பாருங்க ஐயா. இயலாது என்று சொல்லக்கூடிய மனதினை நம்ம ஒடுக்கி ஐயா சொல்றாரு இது இயலும் அப்படின்னு நம்ம செய்யும் பொழுது அவர் செய்யக்கூடிய அந்த பணிக்கு ரொம்ப நம்ம துணையாக இருக்க போகிறோம். அதனாலதான் இந்த மூலாதார சக்கரத்தை, மற்ற சக்கரங்களை பத்தி அடுத்த பயிற்சிகளை குறித்து இப்ப யாருமே சிந்திக்காதீங்க. இந்த ஒரு வாரம் ஆதிமூல கணபதியை தொழுது போற்றி ஐயா குறிப்பிட்ட வண்ணம் இந்த பயிற்சிகளை நாம தொடர்ந்து செய்துட்டு வரலாம். இந்த 7 தினங்களுக்கு பிறகு அடுத்து இருக்கக்கூடிய அந்த சுவாதிஷ்டான சக்கரத்துக்கு என்ன செய்யணுங்கிறத நம்ம பார்க்கலாம். சோ இதுல நிறைய விஷயங்கள் உள்ள இருக்கு, ஏகப்பட்ட சக்கரங்கள். அதனாலதான் ஐயா இத்தனை தரம் நம்மள இவ்வளவு பயிற்சிகளை செய்ய சொல்லியிருக்காரு. அப்போ எந்த அளவுக்கு அவங்க இறங்கி சுத்தமா நம்ம கிளீன் பண்ண போறாங்க அப்படிங்கிறத ஒரு உணர்வு நிலையில ஏற்று நம்ம செய்யணும். நாளை காலைல முதல்ல நம்ம ஆரம்பிக்கும் போதே ஆதிமூல கணபதியை நல்லா தொழுது போற்றி அகத்தியர் ஐயாவுக்கு நல்ல நன்றிகள் சொல்லி நல்ல ஒரு உணர்வு அலைகள்ல இந்த 343 பயிற்சிகளையும் இந்த அட்லீஸ்ட் எவ்வளவு முடியுதோ அவ்வளவுலயும் நான் அட்டன் பண்ணி எல்லாத்தையும் கரெக்டா செஞ்சு
ஐயாவுக்கு ஒரு நல்ல வழித்தடத்தை நான் அமைத்து கொடுக்க வேண்டும். எனது தேகத்திற்குள் ஐயா பயணித்துக் கொண்டு இருக்கிறார். சிரசுல ஐயா உட்கார்ந்திருக்காரு அப்படிங்கும் பொழுது எவ்வளவு ஆனந்தமா இருக்கு. தேகத்திற்குள் ஐயா பயணிக்கிறார், அத்தனை தெய்வங்களும் ஆற்றல்களும் பயணிக்கின்றது அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வு நிலையில நீங்க ஏற்றுக்கிட்டாலே போறோம். இந்த பயிற்சியை எப்படி செய்யறது, தோப்புக்கரணம் எப்படி போறது, இந்த கையை முன்ன வருமா, இந்த கால இந்த குழப்பங்கள்லாம் எதுவுமே உங்களுக்கே உங்களுடைய உயிர், உங்களுக்குள்ள இருக்கிற ஆற்றல், உங்க ஆன்மா அகத்தியர் ஐயா உங்களுக்குள்ள இருந்தே உணர்த்துவாரு. எப்படி உங்களுக்கு தோணுதோ, எவ்வளவு முடியுதோ, எப்படி வசதிப்படுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க செய்துட்டு இருந்தாலே போதும். இந்த தோப்புக்கரண பயிற்சிகள் ஆகட்டும், மற்ற அனைத்து பயிற்சிகளுமே தியானம் பண்ணும் பொழுதும் அமைதியா உட்கார்ந்து எப்படி இந்த ஒவ்வொரு சக்கரங்களும் இணைக்கப்பட்டு மூலாதாரத்திற்கு அந்த குளிர்ந்த காற்று உள்ளே போகுது அப்படின்னு சொல்லி ஐயா வந்து பார்க்க சொல்லியிருக்காரு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, உணவு முறைகள். ஐயா குறிப்பிட்டிருக்கா இல்லையா, இனிப்பு சுவை மிக்க உணவுகளை எல்லாரும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல்ல எல்லாருமே அருகம்புல் வாங்கி வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கணபதிக்கு இல்ல வாங்காதவங்க வாங்கிடுங்க, இல்ல காலையில கூட இருந்து வாங்கிக்கலாம். அருகம்புல்லை கணபதிக்கு நாளை காலைல சாப்பிட்டுட்டு சுவாமிக்கு பூ அலங்காரம் பண்ற மாதிரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்து மிக்சியில அரைச்சி ஜூஸா வடிகட்டி உங்களுக்கு எப்படி குடிக்கணுமோ அதை கொஞ்சம் காலையில கொஞ்சமா ஒரு 1/4 டம்ளர் குடிச்சாலும் சரி, இல்ல அரைக்க முடியல வசதியில கிள்ளி போட்டு நம்ம தண்ணியில நல்லா கொதிக்க வச்சு 2 டம்ளர் தண்ணி விட்டு கொதிக்க வச்சு 1 டம்ளரா எடுத்து அதை ஜூஸா அது மாதிரியும் குடிக்கலாம். அருகம்புல்ல இந்த 7 நாளைக்கு காலையில சாப்பிடுங்க. காஞ்சி காமாட்சி அம்மன் சொன்ன மாதிரி அக்னி வந்து அதிகமாகி கொண்டிருக்கிற காலம், சம்மர் தொடங்கிடுச்சு, எல்லாருக்கும் தெரியும். நல்ல தூய மஞ்சள் பொடியையும் வாங்கி வெது வெதுப்பான நீர்ல போட்டு அதையும் காலையில ஃபர்ஸ்ட் எழுந்தோடனே நீங்க பல் தேய்ச்சி குளிச்சோடனே முதல்ல அந்த மஞ்சள் தூள் தண்ணியை வந்து இந்த 49 நாளும் மஞ்சள் போட்ட அந்த நீரை வந்து எல்லாருமே வந்து குடிச்சிடுங்க. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் பூஜையை முடிச்ச பிறகு 6 மணிக்கு உங்களுடைய தோப்புக்கரண பயிற்சி தியானத்தை முடித்த பிறகு அருகம்புல் ஜூஸ இந்த 7 நாளைக்கும் குடிங்க. அப்புறம் சாத்வீக உணவுகளை ஏற்றுக்கொள்ளுங்கள். இனிப்புங்கிறது நான் போன வாரமே சொன்ன மாதிரி வேற விதமான ஸ்வீட்ஸ் எல்லாம் கிடையாது. மேபி சக்கரை பொங்கல் அதெல்லாம் கூட ஓகே, ஆனா அதெல்லாம் கூட இல்ல. ரொம்ப தெளிவா நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா தேங்காய் அற்புதமான ஒரு உணவு. தேங்காய் பால் தாய்ப்பாலுக்கு நிகரானது அப்படின்னு சொல்லுவாங்க. தேங்காய் பால் வந்து ரொம்ப இனிப்பு சுவை மிக்கது. அந்த தேங்காய் பாலை வந்து காலையில நீங்க எடுத்துட்டு 1 டம்ளர் தேங்காய் பால் எடுத்துட்டு அதுல இன்னும் இனிப்பா, அதாவது கேரட் அந்த மாதிரி காய்கறிகள்லாம் இருக்கு இல்லையா, கேரட் பீட்ரூட் அந்த காய்கறிகளையும் அதுல போட்டு அரைச்சு தேங்காய் பால் ஊத்தி அரைச்சி அதை நீங்க வந்து ஒரு ஜூஸா எடுக்கலாம். இன்னும் உங்களுக்கு ஹெல்த்தியா வேணும், இன்னும் பசிக்குது அப்படின்னு நினைச்சீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதுல ஒரு வாழைப்பழத்தை நல்லா ஒரு செவ்வாழைப்பழம் எடுத்து அரைச்சி தேங்காய் பாலை ஊற்றி அரைத்து, தேங்காய் பால் வந்து ரொம்ப கொலஸ்ட்ரால் எனக்கு ஒத்துக்காது அப்படின்லாம் நீங்க நினைச்சீங்கன்னா அது பாத்துக்கோங்க. ஆனா பொதுவாக தேங்காய் பால் வந்து ரொம்ப 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 அந்த தாய்ப்பாலுக்கு நிகரானதுன்னு சொல்றாங்க. அவ்வளவு ஆற்றல் இருக்கு. இனிப்பு சுவை மிக்க ஒரு அற்புதமான உணவு இது. காலையில நீங்க அது மாதிரி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த ஜூஸ் ரொம்ப போதும். அழகா மத்தியானம் வரைக்கும் அவ்வளவு நல்லா இருக்கு. நான் சாப்பிட்டு பார்த்திருக்கேன். அவ்வளவு எனர்ஜி கொடுக்குது, அவ்வளவு தெளிவான சிந்தனை, பாசிட்டிவ் திங்கிங் வந்துட்டே இருக்கு. உடல் சோர்வே அடையில. பசிங்கிறதே அந்த 12:30 1 மணிக்கு தான். நம்ம நான் இட்லி சாப்பிட்டாலும் அந்த நேரத்துல பசிக்கிற மாதிரி தான் அதுவும் பசிக்குது. அவ்வளவு நல்லா இருக்கு. அந்த தேங்காய் பால் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு உணவு. இனிப்பு சுவையை சார்ந்த ஒரு அற்புதமான உணவு. அதை வந்து நீங்க எந்த ஒரு ஃபார்மேட்லயும் அந்த தேங்காய் பாலை யூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்ல நான் கொஞ்சம் சாலிடா சாப்பிடணும், ஆபீஸ் போகணும், அப்படியே இன்னும் சின்ன வயசுல இருக்கவங்க பசிக்கும் அப்படிலாம் நினைச்சீங்கன்னா அவல் இருக்கு இல்லைங்களா, அந்த அவலை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு தேங்காய் பால் ஊத்தி அதை நல்லா ஊற வச்சுட்டு அது மேல வந்து இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு என்ன வேணுமோ வாழைப்பழம் போட்டுக்கலாம், நட்ஸ் போட்டுக்கலாம், இன்னும் கொஞ்சம் தேங்காய் கூட துருவி போட்டுக்கலாம். அப்படியே வேணா நாட்டு சர்க்கரை கொஞ்சம் தூவிக்கலாம். அந்த மாதிரி சாலிடா சாப்பிடணும்னு நினைச்சீங்கன்னா அந்த மாதிரி சாப்பிடுங்க. நான் சொன்ன மாதிரி ஐயா நமக்குள்ள ஆற்றலாக இறங்குறார் அப்படிங்கறது மட்டும் தெளிவா ரோட நம்ம தெளிவா வழித்தடத்தை வச்சாதான் அவரு அங்க இருக்கக்கூடிய அந்த ஓட்டைகளை எல்லாம் அடைச்சுக்கிட்டு அழகா நம்ம அந்த ஆற்றல் வந்து வெளியில சிந்தாமல் சிதறாமல் மூலாதார சக்கரத்திற்கு நம்ம ஆற்றல்கள் பரவுவதற்கு உரித்தான செயலை ஐயா வந்து செய்வாரு. கரும்பு ஜூஸ் குடிக்கலாம். ரொம்ப இனிப்பா இருக்கக்கூடியது. டைரக்டா ஒரு இனிப்பு சுவையை நமக்கு குடிக்கக்கூடியது. முடிஞ்ச அளவுக்கு இந்த 7 நாளும் கரும்பு ஜூஸ் கிடைக்கிறவங்க எல்லாம் அதை வாங்கி குடிங்க. நுங்கு இருக்கு, இளநீர் இருக்கு. அந்த இளநீருக்குள்ள இருக்கக்கூடிய வழுக்க தேங்காவும் இனிப்பான பொருள் தான். இளநீர் குடிக்கலாம், நுங்கு சாப்பிடலாம். அந்த மாதிரி இயற்கையை சார்ந்த பழங்கள் சாப்பிடலாம். இனிப்பு சுவை மிக்க பழங்கள் அதிகமா எடுத்துக்கோங்க. புளிப்பு காரம் மற்ற சுவைகள் எல்லாம் ரொம்ப குறைவா எடுத்துக்கிட்டு ரொம்ப சாத்வீகமா குறைந்த அளவு கொஞ்சம் டெய்லி நிறைய வயிறு ஃபுல்லா சாப்பிடாம கொஞ்சம் அளவுக்கு கம்மியா சாப்பிட்டுட்டு நம்ம தேகத்தை வந்து முழுமையாக அகத்தியர் ஐயா கிட்ட நம்ம ஒப்படைக்கும் பொழுது நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னாக்கா
ஐயா என்ன நினைக்கிறாரோ அது நடக்கும். இதனுடைய பலன் என்ன, எனக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிற சிந்தனையெல்லாம் விட்டுட்டு டோட்டல் சரண்டர்ல இருந்துட்டோம்னா என்ன நடக்குதோ நடக்கட்டும் அப்படின்னு விட்டுட்டோம்னா ஐயா வந்து ரொம்ப அற்புதமாக நமக்குள்ள இறங்கி பணி செய்வார். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா, மனிதர்களுக்கு எல்லாருக்குமே இந்த 3 வகை குணங்கள் எல்லாருக்கும் தெரியும் தான். ரஜஸ், சமஸ், சாத்வீக குணங்கள் இருக்குன்னு சொல்லுவாங்க. நமக்குள்ள இருக்கிற இந்த தமஸ் குணம், சோம்பல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த குணம் என்ன செய்யும்னா, பாத்துக்கலாம், அப்புறம் செய்யலாம், இப்ப செய்யலாம், இன்னைக்கு செய்யலாம், நாளைக்கு செய்துக்கலாம், அப்புறம் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்படி எல்லாம் நமக்கு இது கலிகாலம். கண்டிப்பாக மனிதர்களுக்கு இது இயற்கையாக வரக்கூடிய ஒரு குணம், தமஸ் குணம். இந்த தமஸ் குணம்ங்கிற இந்த சோம்பல் வந்து நம்ம மனதை வந்து என்ன செய்திருமா, இயங்காம செய்திரும். காலையில ஸ்டார்ட் பண்ணிட்டு ரொம்ப அற்புதம் செய்யறோம். அப்புறம் 8 மணியா, இல்ல 8 மணியை ஸ்கிப் பண்ணிட்டு 10 மணிக்கு செய்யலாமா அப்படிலாம் நமக்கு தோன்றும். அதுதான் இப்ப கலிகாலத்தினுடைய சூழல். அதுல ஒண்ணும் தவறு கிடையாது. ஆனா இதை நம்ம மனதை வெல்ல வேண்டும் இல்லையா? அந்த மனது செய்யாதன்னு சொல்ற மனதை கேட்கணுமா, கண்டிப்பாக செய்தே தீருவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய மனதை நம்ம ஃபாலோ பண்ணணுமானா, கண்டிப்பா செய்தே தீருவேன்னு சொல்லக்கூடிய மனதை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். இதற்காக தான் என்ன அப்படின்னாக்கா, நம்ம வந்து இந்த குரூப் எல்லாம், உங்களுடைய குரூப் இருக்கு இல்லைங்களா, அதுல நீங்க சேர்ந்துகிட்டு நீங்க வந்து ஒரு வாரமும் நான் இவ்வளவு செய்தேன் அவ்வளவு செய்தேன்னு ஒருத்தரும் நீங்க பகிர்ந்துக்கும் பொழுது ஒரு இது கூட இருக்கலாம். அவங்களுக்கு சொல்லணுங்கிறதுக்காக கூட நம்ம செய்யலாம். ஏதாவது ஒரு காரணம் எப்படி வேணா இருந்துட்டு போகட்டும். நம்ம செய்யணும் அப்படிங்கறது ரொம்ப முக்கியம். நம்ம கூட்டத்துல நம்ம இப்ப விநாயகர் குழுவுல இருக்காங்க, ஆஞ்சநேயர் குழுவுல இருக்காங்க, மற்ற ஒரு தெய்வத்தினுடைய குரூப்ல இருக்கிறவங்க எல்லாம் நீங்க வந்து நான் வந்து இதெல்லாம் நம்ம செய்யறோம் அப்படிங்கறத ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு, இதை கண்டிப்பாக வீட்டுல இருக்கவங்க 4 பேர் இருக்கீங்க, 5 பேர் இருக்கீங்க, ஒரு வீட்டுல 2 பேர் இருக்கீங்க, 3 பேர் இருக்கீங்கன்னா எல்லாரும் சேர்ந்து செய்யுங்க. எல்லாரையும் நீங்க கூப்பிட்டு அவங்க லிங்க பூஜை செய்தவங்களா இருக்கலாம், செய்யாங்களா, ஆனா எல்லாருடைய தேகத்துக்குள்ளேயும் ஐயா இறங்குறாரு. இந்த 49 நாள் யாரெல்லாம் இந்த பயிற்சிகளை செய்யறாங்களோ அவங்க அத்தனை பேருடைய தேகத்திலையும் ஐயா இறங்கி கண்டிப்பாக பணி செய்ய போறாரு. இது லிங்க பூஜை செய்தவர்கள், இன்னும் ரொம்ப ஸ்பெஷலா எல்லா இதெல்லாம் செய்தவங்க, அகத்தியர் ஐயாவுடைய தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டு வர்றவங்க, இறை சேவை செய்யறவங்களுக்கு எல்லாம் ஏற்கனவே நல்ல ஸ்மூத்தான ரோடு இருக்கும். அதனால ஐயா வந்து ரொம்ப துரிதமாக எல்லாத்தையும் சீர் செய்வார் அப்படிங்கிறது உண்மையான விஷயம்தான். அதனால நீங்க ஒருத்தரோட ஒருத்தர் வந்து சேர்ந்துகிட்டு இதை செய்யலாம் அதை செய்யலான்னு ஒரு உற்சாகத்தோடு அப்படி செய்யும் பொழுது இந்த மனம் வந்து இந்த சோம்பல் தமஸ் குணத்திலிருந்து விடுபடும். அந்த தமஸ் குணத்தை கொஞ்சம் தள்ளி வைக்கணும்னா நமக்கு கண்டிப்பா ஒரு மோட்டிவேஷன்ங்கிறது தேவை. அந்த மோட்டிவேஷன் என்னன்னா, நம்ம 4 பேரோட இணைஞ்சு பேசி நம்ம குரூப்ல இதை செய்யலாம், இது நான் செஞ்சேன், இதை செஞ்சுட்டேன், இதை கரெக்டா செஞ்சேன் அப்படின்னு பேசிக்கிறது, அது எல்லாமே நமக்கு வந்து ஒரு தூண்டுகோலாக இருக்கும் அப்படிங்கிறது ஐயா வந்து உணர்த்திய ஒரு விஷயம். அதனால இந்த தமஸ் குணத்தை நம்ம கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு இதை தொடர்ந்து பயிற்சிகளை செய்து சாத்வீகமான உணவுகளை உண்டு, ஐயா குறிப்பிட்டிருக்க வண்ணம் அந்த ஒளி ஆற்றலை காலையில பாத்தீங்கன்னா 6 மணிக்கு செய்யும் பொழுது சகசிராரியில இருந்து அந்த ஊதா நிற ஒளிக்கற்றைகள் மூலாதாரத்துல போய் இறங்குது. அடுத்தது ஆக்ஞையிலிருந்து கரு நீல ஒளி 8 மணிக்கு செய்யும் பொழுது அது போய் இறங்குது. அந்த ஒரு உணர்வு நிலையை உணர்ந்து கற்பனையிலேனும் அதை கண்டால் உள்ள அதுதான் நடக்கும். விஷுப்திலிருந்து ஒரு ஆற்றல் 3வது தடவை போகுதுன்னா அது நீல நிறத்துல போகுது, பச்சை நிறம், மஞ்சள் நிறம், அந்த நிறத்தை நீங்க கற்பனை பண்ணிக்கிட்டீங்கன்னா ரொம்ப எளிதாக இருக்கும். அந்த ஆற்றல்கள் உள்ள போகிறத கண்டிப்பா இல்ல, எதையுமே கற்பனை பண்ண முடியல, எதுவுமே அமைதியா சரண்டரா சொன்னதை செஞ்சுட்டு நம்ம தியானத்துல இருக்கும் பொழுது ஐயா என்ன செய்யணுமோ அதை நமக்கு கண்டிப்பா செய்து கொடுப்பாரு. அதனால எல்லாருமே தவறாமல் இந்த மூலாதாரத்தை பத்தி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த 49 நாட்கள் முடிந்த பிறகு ஐயா இந்த சுழுமுனை நாடியை பத்தி ரொம்ப அற்புதமா சொல்லியிருந்தாரு. அதை வந்து நம்ம இடகலை இதெல்லாம் சொல்றோம் இல்லைங்களா, அதை வந்து வெவ்வேறு பெயர்கள் கொடுத்து பிரம்ம நாடி, விஷ்ணு நாடி, சிவ நாடி எல்லாம் கொடுத்து இந்த நாடி எப்படி மூலாதாரம் வரைக்கும் போகுது, என்ன செய்யும், எப்போ வந்து ஒரு உயிர் ஆன்மாவோட கலக்குதுன்னா என்னங்கிறத ரொம்ப துல்லியமா குறிப்பிட்டிருக்காரு. இதெல்லாம் நம்ம 49 நாள் பயிற்சி முடிஞ்ச பிறகு ரொம்ப தெளிவா பார்க்கலாம். ஏன்னா அதெல்லாம் நமக்கு இன்னும் குழப்ப நிலைகளை உருவாக்கும் இப்ப சொன்னா. அதனால எல்லாருமே இத்தனை சக்கரங்கள் இருக்கிறது, அத்தனை சக்கரங்களையும் ஐயா தூய்மை நிறுத்த போறார். அதனால இத்தனை தடவை செய்ய சொல்றாரு அப்படிங்கிறத மட்டும் உள்ளேற்றுக்கொண்டு சோம்பல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குணத்தை நம்ம தள்ளி வச்சுட்டு மனதை ரொம்ப ஆரோக்கியமாக வைத்துக்கொண்டு எல்லோரும் அன்பாக இணைந்து இதை தொடர்ந்து செய்து, அகத்தியர் ஐயா எதற்காக கொடுத்திருக்காரோ, மகா காலேஸ்வரரே இந்த தியானத்தை கொடுத்திருக்காருன்னா அவர் எதற்காக கொடுத்திருக்காரோ அந்த நோக்கம் நிறைவேறுவதற்காக நம்ம எல்லாரும் முயற்சி செய்யலாம். நமது தேகம் பொலிவடையும். ஃபைனலா என்ன நடக்கும், நமது தேகம் பொலிவு தேகம் தான் ரொம்ப 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 முக்தி. ஊனுடலே ஆலயம் சொல்றாங்களே, இந்த ஆலயத்துக்குள்ள இறைவன் வசிக்கிறார் அப்படிங்கும் பொழுது எவ்வளவு தூய்மையாக. இன்னும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்ல விரும்புறேன்.
இப்ப மூலாதார சக்கரத்தை தூய்மை உறுத்த என்ன ஆகும்னா கழிவுகள்லாம் வெளியில நீங்குது இல்லைங்களா? இப்ப முக்கியமா கழிவுகளை நீக்கும் படலம் தான். அப்புறம் தான் அவங்க நிறைய ஆற்றல்களை கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் இப்ப எல்லாத்தையும் கிளீனிங் தான் பண்ணிட்டு அங்கங்க இருக்கிற ஓட்டைகளை எல்லாம் அடைச்சு ஆற்றல்கள் அங்கங்க சிந்தாம டைரக்டா ஒன்னொன்னுக்கும் உள்ள அந்த கனெக்ஷனை வந்து சரி பண்ணி ஓட்டைகளை எல்லாம் அடைச்சு ஸ்மூத்தா ஒரு கழிவுகளை நீக்கி வழித்தடத்தை உருவாக்குறாங்க. இத வந்து புறத்திலும் நாம வந்து ஏற்றுக்கொண்டால் ரொம்ப அற்புதமாக இருக்கும். புறத்துல எப்படின்னா இந்த வேண்டாத பொருட்கள் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் நம்ம எடுத்து போடுறது அப்படிங்கறது வந்து ரொம்ப அற்புதமா தெரிஞ்சுக்கிட்டேன். நேத்து வந்து தேவா ஐயாவோட பேசிட்டு இருக்கும் பொழுது ஒரு விஷயம், அதாவது ஒரு 3 மாதங்கள் ஏதாவது ஒரு பொருளை வந்து நீங்க உபயோகப்படுத்தல, அது ஒரு ட்ரெஸ்ஸா இருக்கட்டும் இல்ல வேண்டாத ஏதோ ஒரு பொருளா இருக்கட்டும், அப்படியே வச்சிருக்கீங்க. ஒரு 3 மாதங்களுக்கு அந்த பொருள் உங்களுக்கு தேவைப்படலைன்னா அது உங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவைப்படல அப்படிங்கிறது தான் பொருள். அதெல்லாம் எடுத்து போடணும், எடுத்து போடணும். ஐயா வந்து இன்னும் வீட்டை வந்து வெள்ளை அடி அப்படின்னு சொல்லியிருக்காரு எனக்கு. இந்த 49 நாளுக்குள்ள அடிக்கணுமா இல்ல அதை முடிச்சுட்டு அடிக்கணுமான்னு தெரியல. சுத்தமாக தூய்மைப்படுத்து, பெயிண்ட் அடி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது பாத்தீங்கன்னா எல்லாமே நடக்குது. வெளியில எல்லாம் பெயிண்ட் அடிச்சுட்டே இருக்காங்க. ரொம்ப ஆச்சரியமான பல விஷயங்கள் நடக்குது. அதனால ஒரு சின்ன ரெக்வெஸ்ட், வேண்டாத பொருட்களை வீட்டில இருந்தும் தூக்கி போடுங்க. ரொம்ப நிறைய விஷயங்கள் இதுல அடங்கி இருக்குங்க. வீட்டுல வந்து கச்ச 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 நிறைய பொருட்களை வச்சிருந்தோம்னா நம்ம தேகத்துக்குள்ள நிறைய கழிவுகள் அடைச்சுக்கிட்டு தான் இருக்கும். உள்ளே நடக்கிறது தான் வெளியில நடக்கும், வெளியில நடக்கிறது தான் உள்ள நடக்கும். ஒரு சின்ன வீடாக கூட இருக்கட்டும், ரொம்ப தூய்மையாக அழகாக வச்சுக்கோங்க. வேண்டாத பொருட்களை எல்லாம் தூக்கி போட்டுடுங்க. தேவையே இல்லை, கொஞ்சம் இருந்தா போதும். தேவை அதுதான் நம்மளுடைய முக்கியமான விஷயமே. அதுதான், தேவையற்ற பொருட்களை அடைச்சு வீட்டுல டம்ப் பண்ணி வைக்க நம்ம தேகத்துக்குள்ளேயும் கழிவுகள் வந்து அதிகமா சேருது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சத்தியம். இப்போ ஒரு ரூம்ல வந்து நிறைய ஒரு அடைப்பா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நாம வந்து அந்த ரூமுக்குள்ள போறதுக்கே நம்மளுக்கே கஷ்டமா இருக்கும். மூச்சே அடைக்கிற மாதிரி இருக்கும். சோ அந்த மாதிரி எல்லா தேவையற்ற பொருட்களை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா தூக்கி போடுங்க. தேவையற்றதெல்லாம் நீங்க மனசுல இருக்கக்கூடிய பழமையான எண்ணங்கள், துவேஷங்கள், மத்த மேல வச்சிருக்க வெறுப்பு உணர்வு, இதெல்லாம் ஒரு அற்புதமான காலகட்டம். எல்லாத்தையும் நம்ம தூக்கி போட, அவர் எப்படி உள்ள கழிவுகளை நீக்கிறாரோ அதுக்கு ஈக்குவலண்டா நம்ம வெளியில இருக்கிற கழிவுகளையும் முயற்சி செய்து நீக்கி கொண்டே வந்தோம்னா நம்ம வீடு, இந்த ஒரு தனி மனிதன் அற்புதமாக மாறிவிட்டால் இந்த பிரபஞ்சமே அற்புதமாக மாறும். ஒரு தனி அற்புதமாக மாறினால் பிரபஞ்சமே அற்புதமாக மாறிவிடும். எப்படி நாம தனி மனிதன் சுத்தமா ஆகணும்னா புறச்சூழல்களை சுத்தமாக்கணும், அகச்சூழல்களை இறைவனே நமக்கு சுத்தப்படுத்தி கொடுக்கிறார். இதுதான் ரொம்ப அற்புதமான விஷயம். இதை வந்து சொல்லணும்னு நினைச்சா எவ்வளவு தூரம் வேண்டாத பொருட்கள் இருக்கோ நிறைய எல்லாத்தையும் நீக்கிட்டு உங்க வீடை வந்து கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க, அழகா வச்சுக்கோங்க. செருப்புகள் எல்லாம் ரொம்ப அற்புதமா நீங்க எப்படி வைக்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற ஒரு ஆற்றல் தான் உள்ள ஒரு வாசல்ல அப்படியே செருப்பு சிதறி இருந்ததுன்னா உள்ள வரக்கூடிய ஆற்றல்களிலே தடைகள் உருவாகும். அதனால செருப்பெல்லாம் ஸ்டாண்ட்ல வைங்க, வீட்டு வாசப்படிக்கிட்ட வைக்காதீங்க, தள்ளி வைங்க, வீடை சுத்தமா வைங்க, தினமும் பெருக்கி தினமும் தொடைங்க. துடைச்சாலே நிறைய டஸ்ட் வந்து போகும். நிறைய காலையில் மாலையில் சம்மர் வந்துருச்சு இல்லையா, குறைந்தது 2 வேளையாவது குளிங்க. குளிக்கும் பொழுது நிறைய உடல் மேல இருக்கிற அழுக்கு போகும். ஏன்னா இது தூய்மை உறுத்தக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். உள்ள தூய்மை உறுத்துறாங்க இல்லையா, அதனால வெளியிலயும் நிறைய குளிங்க. 2 தடவை 3 தடவை நம்ம தினமும் குளிங்க. வேண்டாத வெளியில போடுங்க. வீடை தினமும் பெருக்கி தொடங்க 49 நாளும். இதெல்லாம் முடிஞ்ச அளவு எல்லாரும் செய்தீங்கன்னா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு பிரகாசமான ஒரு உள் ஒளி நமக்குள்ள இருந்து பெருகும். நம்ம நினைக்கிறதெல்லாம் வெளி வாழ்க்கையிலயும் நடக்கும். எதெல்லாம் தேவைன்னு நினைச்சோமோ நம்ம அது எல்லாமே நமக்கு ரொம்ப முக்கியமான தேவையாக இருந்தா ஐயா கண்டிப்பாக எல்லாத்தையும் நிறைவேற்றி கொடுப்பார். அது நிறைவேறலன்னா இது நமக்கு தேவை இல்லாத ஒரு தேவை, அது ஐயா வந்து அது வேண்டாண்டா விட்டுருக்காரு அப்படிங்கிறத நம்ம உணர்ந்துக்கலாம். அதனால எல்லாருமே தவறாமல் இந்த முதல் 7 நாட்களுக்கும் மூலாதாரம் சக்கரம் தூய்மை அடைய வேண்டும். நாளைக்கு நிலதேகம், அடுத்தது நீர் தேகம், அதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு அத நீ ஞாபகம் வச்சுக்கலாலும் பரவாயில்ல. டோட்டலா சரண்டர், ஐயா என்னுடைய தேகத்தை ஒப்படைச்சிட்ட, சொன்ன மாதிரி செய்யறேன், நீங்க பாத்துக்கோங்க அப்படின்னு நீங்க நல்ல உணர்வு, அந்த உணர்வு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். உணர்வினால ஒரு நிமிஷம் எவ்வளவு கருணை இருந்தா இந்த அளவுக்கு தேகத்துல இறங்கி அவரே கிளீன் பண்றாரு. சாக்கடையை கிளீன் பண்ற மாதிரிதான் நம்ம தேகம் வந்து அவ்வளவு கழிவுகளை வைத்துக் கொண்டே இருக்கிறது. எண்ணங்கள் மனதை வந்து ஓரளவு நம்ம தூய்மைப்படுத்தி கொண்டே வருகிறோம். ஆனா தேகத்துக்குள்ள எந்த மாதிரி இருக்குன்னு நமக்கு தெரியல. அத்தனை உறுப்புகளையும் தூய்மையுறுத்தி நமக்கு அற்புதமான செயலாற்றக்கூடிய சத்குரு அகத்திய மகரிஷியர் ஐயாவுக்கு வந்து இவ்வளவு நன்றிகள் சொன்னாலும் பத்தாது.
எல்லாரும் நாம நாளையில இருந்து ரொம்ப உற்சாகமா ஒரு புதிய உலகத்தை நம்ம உருவாக்க போறோம். சத்திய யுகத்துக்குள்ள பிரவேசம் பண்ண நாம எல்லாரும் சத்திய யுகவாசியாகவே மலர போகிறோம் அப்படிங்கிற ஒரு உண்மையை ஏத்துக்கிட்டு ரொம்ப உற்சாகமா ஆனந்தமா நம்ம உடலை தூய்மையுறுத்தக்கூடிய இந்த பணியை எல்லாரும் ஏற்கலாம். நாளையிலிருந்து ஒரு வாரத்திற்கு மூலாதார சக்கரம் கணபதி ஐயாவுக்கு பரிபூர்ணமான நன்றிகளை நாம செலுத்துவோம். உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருக்கும். தெரியலனாலும் நீங்க யாராவது கேட்டுக்கிட்டு இது எல்லாமே செய்யலாம். அனந்த கோடி அன்புகள். அம்மா, இப்போது திரு தேவராஜா ஐயா நம்முடன் உரையாடுவார்கள். சங்கீதாமா, கேமரா கரெக்டா இருக்குங்களா? கரெக்டா இருக்குங்கண்ணா. அனைவருக்கும் வணக்கம். நாளைக்கு மூலாதார சக்கரம், நாளையிலிருந்து அடுத்த சாட்டர்டே வரைக்கும் மூலாதார பயிற்சிகள் ஸ்டார்ட் ஆகும். ஒவ்வொரு நாளும் மறுநாள் பண்ண வேண்டிய பயிற்சி. இப்போ நாளைக்கு நீங்கள் பண்ணணும்னா உங்களுக்கு ஒரு 7லேருந்து 7:30க்குள்ள முதல் நாளே காலையில் 6 மணிலேருந்து இரவு பண்ண வேண்டிய அந்த 7 பயிற்சிகளோட லிங்க்கும் வந்துடும். ஸோ அதே மாதிரி நம்ம வெப்சைட்லையும் எல்லாமே இருக்கும். உங்களுக்கு எப்போ வேணாலும் இருக்கும். ஒவ்வொரு நாளும் 7லேருந்து 7:30க்குள்ள அது வந்துடும். சரிங்களா? மெயினாக உணவு அம்மா சொன்ன மாதிரி இனிப்பு சாப்பிட்றோம் அப்படின்ட்டு சுகர் எல்லாம் இருக்கிறவங்க, ஸோ ஸ்வீட்ஸ் எல்லாம் கொஞ்சம் பார்த்து உங்களுக்கு தகுந்த மாதிரி சாப்பிட்டுக்கோங்க. இனிப்பு உணவுகள், தேங்காய் பால், இந்த கரும்பு ஜூஸ் எல்லாம் எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒத்துக்கும்னு பார்த்துட்டு ரொம்ப சாப்பிட்றாதீங்க. இனிப்பு சாப்பிட சொல்லிட்டாங்கன்னு ரொம்ப சாப்பிட்றாதீங்க. உங்களுக்கு உடலுக்கு ஒத்துக்கு தகுந்த மாதிரி சாப்பிடுங்க. மெயினாக இந்த சக்கரங்கள் மூலாதார சக்கரத்தை அடுத்த ஒரு வாரம் கிளீன் பண்ண போகிறாங்க. அம்மா சொன்ன மாதிரி 1225 சக்கரங்கள் டோட்டலாக சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு சக்கரமும் அது எந்த ஆற்றலை பெற்று இயங்கிட்டு இருக்கு அப்படின்னு. இந்த 1225 சக்கரங்கள் கிளியரானாவே நம்ம உடம்புல இருக்க அத்தனை வியாதிகளுமே நம்மளை விட்டு போக ஆரம்பிச்சிடும். ஸோ நமக்கு வியாதின்றதே இந்த 1603 சக்கரங்களை கிளீனாக இல்லாதனால தான். ஸோ எந்த சக்கரம் சரியா ஒர்க் ஆகலையோ அதுக்கு உண்டான வியாதிகள் நமக்கு வரும். அதனால இந்த சக்கரங்களுக்கு ஆற்றல் கொடுக்கறது தான் நம்மளோட நோக்கம். ஆற்றல் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஆதிசக்தி தான் ஆற்றல் கொடுக்க போறாங்க. அதுக்கு முன்னாடி லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி பாத்திரத்தை கிளீன் பண்றதுக்குரிய இந்த 49 பயிற்சியை நமக்கு கொடுத்துருக்காங்க. 1225 நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆயிடும் ஒவ்வொரு சக்கராவும் கிளீன் பண்றதுக்கு. வெறும் 49 நாள்ல 1225 சக்கரங்களையும் நமக்கு கிளீன் பண்ற அளவுக்கு ரொம்ப ஷார்ட்டா, என்ன ரொம்ப 49 நாள் இன்ட்டு 7 அப்படின்லாம் ரொம்ப எல்லாம் கஷ்டப்பட்டுக்காதீங்க. அவங்க கிளீன் பண்றது சக்கரங்கள் 1225 சக்கரங்கள். கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு மேல ஆயிடும் கிளீன் பண்ணி ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னா. வெறும் 49 நாள்ல ஐயாவே இறங்கி கிளீன் பண்றாங்க அப்படின்றது அப்ப கலியுகத்துல எந்த அளவுக்கு ஐயா இறங்கி வேலை பார்க்குறாருன்றத ஆழமா புரிஞ்சு முடிஞ்சவங்க முடிஞ்ச அளவு கண்டிப்பா பண்ண ட்ரை பண்ணுங்க. ஏன்னா அதுதான் இந்த பயிற்சியோட இது. இன்னொரு 10 நிமிஷம் சும்மா கொஞ்சம் இந்த உணர்வு, உணர்ச்சி, அறிவு இதை பத்தி கொஞ்சம் லைட்டா பார்த்துட்டு போயிடுவோம். எல்லாருக்குமே ஒரு சின்ன கதை தெரியும். முருகர், விநாயகர் இருப்பாங்க. அம்மன் அப்ப பார்வதியும் சிவனும் உட்காந்துட்டு ஞானப்பணம் யாருக்கு வேணுமோ, இந்த உலகத்தை யாரு ஃபர்ஸ்ட் சுத்தி வர்றாங்களோ அவங்களுக்கு இந்த ஞானப்பழம் அப்படின்னு சொல்லுவாங்க. முருகன்னாவே நமக்கு தெரியும் அறிவுன்னு அர்த்தம். விநாயகர்னாவே அன்புன்னு அர்த்தம். உணர்வோட மூலம் விநாயகர், அன்போட மூலம் விநாயகர். ஓகேங்களா? ஸோ நீங்க அறிவை வச்சுட்டு
உலகம் ஃபுல்லா சுத்தினீங்கனாலும் ஞான பலம் உங்களுக்கு கிடைக்காதுன்றது ஒரு மீனிங். விநாயகர் வந்து அம்மையும் அப்பனும் அப்படின்றது வந்து அர்த்தநாதீஸ்வரரா இருக்கிறப்ப இந்த உயிர் வந்து ஆன்மாவை சுத்தினாவே அவங்களுக்கு ஞானம் கிடைச்சிரும் அப்படின்ற ஒரு அந்த கதைக்கு ஒரு அருமையான விளக்கம் இதுதான். அறிவை வச்சுட்டு உலகம் ஃபுல்லா சுத்தினீங்கனாலும் ஞானம் கிடைக்காது. உங்க உணர்வை, உங்க உயிரை ஆன்மாவில் சுத்தி அதுக்குள்ள ஒடுக்கிட்டீங்கன்னா ஸோ அதுதான் ஞானம் அப்படின்றது தான் இந்த கதையோட தாற்பயம். உணர்வு, உணர்ச்சி, அறிவு. ஸோ இதை வந்து ஒரு 2 எக்ஸாம்பிளா நான் சொல்றேன். இது வந்து கேட்கறதுக்கு உங்களுக்கு ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். ஆனா வந்து இதுதான் ரொம்ப முக்கியமா ஆன்மீகத்துல எல்லாருமே மிஸ் பண்ற ஒரு இடம். இதை நீங்க கரெக்டா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே போதும். ரொம்ப எளிமையா இருக்கும். ஆனா இதை வந்து நீங்க கரெக்டா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே ஆன்மீகத்துல சீக்கிரமா நீங்க முன்னேறிடலாம். ஒரு கார் எடுத்துட்டீங்க அப்படின்னா இன்ஜின் பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது. இன்ஜின், கிளச்சு, வீல். நம்ம என்ன சொல்வோம், கார் வந்து வீல்ல சுத்துது, வீல் தான் காரை இயக்குது அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா அது இல்லை, இன்ஜின் தான் சுத்துது, வீல் வந்து அதை டிரான்ஸ்மிட் பண்ணுது. அப்ப இன்ஜின் உணர்வு, கிளச்சு வந்து உணர்ச்சி, வீல் வந்து அறிவு. வீல் சுத்துறனால ஒரு ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். இன்ஜின் சுத்துறதுக்கு ஒரு ஹீட் வேணும். இன்ஜின் சுத்துறது சுத்த உஷ்ணம். வீல்ல இருந்து வர்றது ஹீட் வந்து அது உராய்வுனால வர்ற ஹீட். ஸோ இதை நம்ம ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். ஸோ சுழற்சின்றது வந்து இன்ஜின்ல ஸ்டார்ட் ஆகுது, அது கிளச் வழியா. உணர்வு இன்ஜின்ல ஸ்டார்ட் ஆகுது, கிளச் வழியா உணர்ச்சின்ற டிரான்ஸ்மிட் பண்ணுது, அதை வந்து வீல் வந்து ரொட்டேஷன் மோஷனா மாற்றுது. ஸோ வீல் வந்து அறிவு. இது ஒரு எக்ஸாம்பிள். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர்ல சொல்லணும் அப்படின்னா ப்ராசஸர், ரேம், ஹார்ட் டிஸ்க். ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா ஹை ஸ்பீட், ஹை ப்ராசஸர், ஹை ப்ராசஸிங் யூனிட். ரேம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸ் பண்ணுறத டைரக்டாக இந்த ப்ராசஸோட ஸ்பீடுக்கு ஹார்ட் டிஸ்க்னால ரன் பண்ணவே முடியாது, டேட்டா வச்சு எடுக்கவே முடியாது. அதனால இடையில ஒன்று வச்சாங்க, ரேம், ரேண்டம் ஆக்சஸ் மெமரின்னு. இப்போ ப்ராசஸை வந்து உணர்வுன்னு வச்சுட்டிங்கன்னா ரேம் வந்து உணர்ச்சி, ஹார்ட் டிஸ்க் வந்து அறிவு. நம்ம அறிவைத்தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ உணர்ச்சி ஒன்று இருக்கு, உணர்வுன்னு ஒன்று இருக்கு. ஸோ இறைவனை நீங்க பார்க்கணும், புரிஞ்சுக்கணும், உணரணும். இறைவனை உணர மட்டும்தான் முடியும். நீங்க உணர்ந்தர நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு தான் அறிவு. ஸோ இதுதான் ரொம்ப முக்கியம். இப்ப இந்த உணர்வு நிலையில இருந்து தான் இந்த பயிற்சிகள்லாம் நீங்க பண்ணணும். ஸோ இன்னும் நம்ம டீப்தா போவோம். உணர்வுனா என்ன, உணர்ச்சினா என்ன, அறிவு என்ன. அறிவுன்றது நம்ம குழந்தையா பிறக்கிறோம். ஸோ அது குழந்தையும் தெய்வம் ஒன்று அப்படின்னு ஏன் சொல்றோம்னா அது உணர்வு மட்டும்தான் இருக்கும், அதுக்கு உணர்ச்சியும் இருக்காது, அறிவும் இருக்காது. அது வளர வளர நம்ம பஞ்ச இந்திரியங்கள் மூலமா பார்க்கறது, கேட்கறது, சுவாசிக்கிறது, இது வழியா தான் அறிவு கொஞ்சம் கொஞ்சமா இந்த பஞ்ச இந்திரியங்கள் வழியா நமக்கு போகும். உணர்வு வந்து உணர்வுல இருந்து தான் நமக்கு வந்து உணர்ச்சி வரும், உணர்ச்சியில இருந்து தான் அறிவு போய் ஸ்டார்ட் ஆகும்.
அறிவுல இருந்து உணர்ச்சியை தூண்டலாம், அறிவுல இருந்து உணர்வை தூண்டவே முடியாது. உணர்வுன்றது வேற, அறிவுன்றது வேற. நம்ம படிச்சு புரிஞ்சுக்கிறது எல்லாமே அறிவு பண்ணும். அது உணர்ச்சியை வேணா தூண்டுமே ஒழிய உணர்வுக்கு போகாது. உணர்வு உங்களுக்குள்ளேயே இருக்கிறது. ஸோ அப்ப உங்களோட உணர்வு என்னன்றத பார்த்து புரிஞ்சுக்கிறதுக்கு மட்டும்தான் அறிவு யூஸ் ஆகுது ஒழிய அறிவை வச்சு இறைவனை நீங்க சேரவே முடியாது. அப்ப உணர்வு தான் ரொம்ப முக்கியம். சரி, இந்த உணர்வுக்கும் உணர்ச்சிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உணர்வும் அறிவும் சேர்ந்து ஒரு கலப்பம் இருக்குல்ல, ரெண்டையும் கலந்துட்டோம்னா, தயிர் சாதத்தை மோர் சாதத்தை கலந்துட்டீங்கன்னா ஒரு சாதம் வரும். அது என்னன்னே தெரியாது, தயிர் சாதமானு தெரியாது, மோர் சாதமானு தெரியாது. அது மாதிரி உணர்வும் அறிவும் கலந்தோடனே அந்த இடத்துல உணர்ச்சி உருவாகும். நிறைய பேர் உணர்ச்சியில இருந்துக்கிட்டே உணர்வுல இருக்கிற மாதிரி நிறைய நினைச்சுக்குவீங்க. ஸோ உணர்ச்சிக்கும் உணர்வுக்கும் என்ன வித்தியாசம், உணர்ச்சிக்கும் அறிவுக்கும் என்ன வித்தியாசம்ன்றதெல்லாம் இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக பார்ப்போம். அதனால் ஸோ மெயினாக நம்ம எல்லாருமே உணர்வுல தான் போகும். ஸோ அறிவை வச்சுக்கிட்டு நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. அறிவை வச்சுக்கிட்டு இறைவன்கிட்ட போகவே முடியாது. எவ்வளோ பெரிய அறிவாளியாக இருந்தாலும் இறைவன்கிட்ட அறிவை வச்சுக்கிட்டு முடியாது. ஆனால் நம்ம என்ன உணர்றோன்ற புரிஞ்சுக்கிறதுக்கு அறிவு வேணும் கண்டிப்பாக. ஸோ அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அது நீங்க உணர்றத நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு அறிவு இருந்தா போதும். ஆனா உணர்தல் புரிஞ்சுக்கிறது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி புரிஞ்சுக்குவாங்க, ஒவ்வொரு மாதிரி புரிஞ்சுக்குவாங்க. ஆனா உணர்றது எல்லாரும் ஒரே மாதிரி தான் உணர்வாங்க. உணர்ச்சியில நீங்க ரொம்ப நேரம் நிக்கலாம், அறிவுல எவ்வளவு நேரம் வேணாலும் யோசிக்கலாம், உணர்ச்சி வசப்பட்டு எவ்வளவு நேரம் வேணாலும் பேசலாம். ஆனா உணர்வுல உங்களால ரொம்ப நேரம் நிக்க முடியாது. ஏன் அப்படின்னா, உணர்வுல நிக்கணும்னா எனர்ஜி வேணும். உங்களோட ஆற்றல் எவ்வளோ இருக்கோ அவ்வளோ நேரம் தான் உங்களால உணர்வுல நிக்க முடியும். ஒருத்தவங்க 14 to 15 செகண்ட் ஏதாவது ஒரு உணவுல யார் வேணாலும் நின்றுட்டாங்கன்னா அங்க ஆனா ஒரு செகண்டு 2 செகண்டுக்கு மேல யாருனாலையும் எந்த உணர்வுலையும் நிக்க முடியாது. ஸோ அப்ப அந்த அளவுக்கு யார் உடம்புலையும் ஆற்றல் இல்லை. எவன் ஒருத்தனால ஒரு 15-16 செகண்டு எந்த உணர்ச்சியல்ல, நான் சொல்றது உணர்வுல நிக்க முடியுமோ அவன் கண்டிப்பா இறைவனை சீக்கிரமா போய் கண்டுப்பான். சில பேர் ரொம்ப ஒரு ரொம்ப துக்கமா இருக்கிறவங்கள பார்த்தாங்கன்னா மயக்கம் போட்டு விழுத்துருவாங்க. ஏன்னா அந்த உணர்வுல அவங்க ஒரு 3-4 செகண்டுக்கு மேல நின்றுட்டாங்கன்னா உடம்புல இருக்க அத்தனை ஆற்றலையும் அது உறிஞ்சிடும் அந்த உணர்வு. அதனால மயக்கம் போட்டுருவாங்க. அப்ப உணர்வுல நிக்கணும் அப்படின்னா நீங்க அந்த அளவுக்கு உங்க உடல்ல ஆற்றல் இருந்தா மட்டும்தான் உணர்வுல நிக்க முடியும். நீங்க உணர்ச்சியில நிக்கலாம், அறிவுல நிக்கலாம், எவ்வளவு வேணாலும் யோசிக்கலாம், எவ்வளவு வேணாலும் படிக்கலாம், உணர்ச்சியில எவ்வளவு நேரம் வேணாலும் நிக்கலாம். நீங்க நாள் கணக்குல கூட உணர்ச்சி வசப்பட்டு இருக்கலாம். ஆனா உணர்வுல யாருனாலையும் 3 செகண்டு 4 செகண்டுக்கு மேல நின்னீங்க அப்படின்னா உங்க உடம்புல இருக்க மொத்த எனர்ஜியும் அது எடுத்துரும். ஏன்னா உணர்வுக்கு எரிபொருள் வேணும். உணர்ச்சிக்கும் அறிவுக்கும் செலவாகிற எரிபொருளை விட உணர்வுல நிக்கிறதுக்கு எரிபொருள் ரொம்ப வேணும். ஸோ அப்ப அந்த எரிபொருளை நீங்க சாப்பிட்டெல்லாம் ஃபுல்ஃபில் பண்ண முடியாது. பிரபஞ்சத்துல இருந்து தான் அந்த எரிபொருளை எடுக்கிறதுக்கு தெரியணும். இந்த எரிபொருளை கொடுக்கறதுக்கு ஆதிசக்தி ரெடி ஆயிட்டாங்க. ஏன் ரொம்ப நிறைய பேத்துனால இறைய உணர முடியல அப்படின்னா உணர்வுல நிக்க முடியல. அதுதான். ஏன்னா மினிமம் ஒரு 10 செகண்டு 15 செகண்டாவது நின்னா தான் இறைய உணர முடியும். அந்த செகண்டை நிக்கிற அளவுக்கு யார் உடம்புலையும் ஆற்றல் இல்லை. ஆற்றல் இருக்கிறவங்க கண்டிப்பா உணர்வாங்க. நிறைய பேர் உணர்ந்துட்டு தான் இருக்காங்க. அவங்க எல்லாம் அந்த ஆற்றலை பிரபஞ்சத்துல இருந்து எடுத்துவாங்க. நீங்க சாப்பிட்டுனால வர்ற சக்தியை வச்சு உணர்வுல நின்று இறைய புரிஞ்சுக்க முடியாது. வெளியே இருந்து ஆற்றலை எடுக்க தெரியணும். எடுக்க தெரியணும்னா இந்த 7 சக்கரங்கள் வழியாக தான் ஆற்றல் நம்ம உடலுக்கு பிரபஞ்சம் நமக்கு கொடுக்கும். ஸோ இது பிரபஞ்ச சக்கரங்களோட எப்படி இணைச்சு
பிரபஞ்ச ஆற்றலை எப்படி இந்த உடல்ல இருக்க 7 சக்கரங்களோட இணைக்கிறது. ஸ்டெப் நம்பர் 1. பிரபஞ்ச சக்கரங்களை நம்ம சக்கரங்களோட இணைச்சு இந்த பிரபஞ்ச சக்கரத்துல இருந்து நம்ம உடல் சக்கரங்களுக்கு வர்ற பாத்துல என்னென்ன அடைப்புகள் இருக்கோ அதெல்லாம் சரி பண்ணி ஆற்றலை சரிப்படுத்துறது ஒண்ணு. 2வது, இந்த உடல் சக்கரம் பூமி சக்கரத்தோட எப்படி இணைஞ்சிருக்கு, நம்ம உடம்புல இருக்க ஆற்றல் எப்படி பூமியில வேஸ்ட் ஆகுது அதை புரிஞ்சு அதை ஸ்டாப் பண்றது பயிற்சி. 2. 1, பிரபஞ்சத்துல இருந்து ஆற்றலை எப்படி எடுக்கணும்னு தெரியணும். எடுத்த ஆற்றல் பூமியில எர்த்தாயிராம எப்படி அதை பாதுகாக்கணும்னு தெரியணும். ஸோ ஆற்றல் அதிகமா உடம்புல சேர்க்கிறப்ப அதுக்கு தகுந்த ஆரோக்கியம் வேணும். ஒரு சின்ன கம்பியில இருக்கு அப்படின்னா அதுக்குள்ள இவ்வளவு வோல்ட் தான் போக முடியும். இப்போ ஹை வோல்டேஜ் வரணும்னா அந்த கம்பியோட அளவு திக்னஸ் பெரிய அதான் முக்கியம். ஸோ அப்போ அந்த அளவுக்கு அந்த ஆற்றலை தாங்குற அளவுக்கு இறை கொடுக்கறதுக்கு ரெடியாக தான் இருக்கு. ஆற்றலை உங்க உடம்பு தாங்குற அளவு இல்லை. ஸோ அதனாலதான் இறை கொடுக்காம வச்சுட்டு இருக்கு. ஸோ நீங்க அந்த தகுதியை வளர்த்துக்கிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா இறை கண்டிப்பா அந்த ஆற்றலை உங்களுக்கு கொடுக்கத்தான் போகுது. அதுக்கு ஆரோக்கியம்ன்றது ரொம்ப முக்கியம். ஸோ உடல் ஆரோக்கியம் ஃபர்ஸ்ட். உடல் ஆரோக்கியம் வந்தால் தான் மனம் ஆரோக்கியமா ஆகும். மனம் ஆரோக்கியமானா தான் உயிர்ப்புத்தன்மையோட இருக்கும். உயிர்ப்புத்தன்மையோட இருந்தால் மட்டும்தான் உயிர் ஆன்மாவுக்கு சென்றது. ஸோ ஆன்மா பரமாத்மாவுக்கு பேசுகிறது அடுத்த பார்ப்போம். இப்போ நம்ம உடல் ஆரோக்கியமாகணும். அதை வச்சு மனத்தை ஆரோக்கியப்படுத்தணும். மனம் உயிரை உயிரோட்டமா வச்சுக்கணும். ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே பிரபஞ்ச சக்கரங்களோட நம்ம சக்கரங்களை இணைக்கணும். மெயினாக தான். அப்ப இணைக்கிறப்ப அது ஆற்றல் வர்றப்ப அந்த இடம் சுத்தமா இருக்கணும். பிரபஞ்ச சக்தி நம்ம உடம்புல வர்றப்ப நம்ம உடல் சுத்தமா இருந்ததுன்னா அந்த ஆற்றல் நம்மளை நீர்நிலைக்கு கொண்டு போகும். ஸோ ஒரு அழுக்கான ஒரு செம்புல கொஞ்சம் நிறைய கெட்டுப்போன பாலை ஊத்துனீங்கன்னா அந்த பாலும் கெட்டுரும். ஸோ அதனால திருப்பியும் அதனால வேற விஷயங்கள் தான் வரும். அதனால உங்களுக்கு அந்த ஆற்றல் ஃபுல்லாவே உங்களுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னா உடல் சுத்தம்ன்றது ரொம்ப முக்கியம். உடல் சுத்தத்துக்கு சக்கரங்கள் ரொம்ப தூய்மையா இருக்கணும் தான் ரொம்ப முக்கியம். அதனால உணர்வுல இருக்கு. அறிவை யூஸ் பண்ணாதீங்க. எல்லாருமே உணர்ச்சியிலையும் இருக்காதீங்க. உங்க உணர்வு, உங்க உள் உணர்வு இந்த பயிற்சியினால ஒவ்வொரு சக்கரா என்ன பண்ணுது அப்படின்னு உங்க உணர்வு பாருங்க. ஒரு மனிதன் காலையில எந்திரிக்கிறதும் உங்களை உணர்வு தான் எழுப்பிவிடும். உங்க அறிவு உங்களை எழுப்பி விடாது. காலை கடன்கள் முழிக்கணும்னாலும் உங்க உணர்வு தான் உங்களுக்கு உணர்த்தும். உங்க அறிவுனால அதெல்லாம் பண்ண முடியாது. பசிக்கும், அதுவும் உங்க உணர்வு தான் தூண்டும். உங்க அறிவுனால எல்லாம் பசிக்காது. மத்தியானம் பசிக்கும், நைட்டு பசிக்கும், நைட்டு தூக்கம் வரும். இது எல்லாமே ஒரு மனிதன் காலையிலிருந்து ஈவினிங் வரைக்கும் உணர்வுல மட்டும்தான் இயங்கிட்டு இருக்கான். அந்த உணர்வோட நீங்க போய் ஒன்றி இருக்கா. உணர்வை பெருக்கிறதுக்கு நீங்க எதுவுமே பண்ண தேவையில்லை. காலையிலிருந்து மனிதன் நைட்டு வரைக்கும், மனிதன் பிறந்ததுலேருந்து இறக்குற வரைக்கும் ஒவ்வொரு மனிதனும் உணர்வுல தான் இயங்கிட்டு இருக்கான். அந்த உணர்வோட நீங்க ஒன்றி வந்தாவே போதும். இறைவன் அதே உங்களுக்கு ஈஸியா இறைவன்கிட்ட கூட்டிட்டு போயிடும். அந்த உணர்வுல நிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா உடல் ஆரோக்கியம்ன்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஆற்றல் வேணும். உணர்வுல நிக்கணும்னா ஆற்றல் வேணும். ஆற்றல் இருந்தா மட்டும்தான் ஒரு மனிதனால உணர்வுல நிக்க முடியும். அந்த ஆற்றலை எடுக்கக்கூடிய பயிற்சிகள் அடுத்தடுத்து கொடுக்க போறாங்க. அதுக்கு இந்த 49 நாள் உங்க சக்கரங்களை தூய்மைப்படுத்தும். எந்த அளவுக்கு அடுத்து வர பயிற்சிகள்லாம் உங்களுக்கு ரொம்ப பயனடையணும்னு நினைச்சீங்களோ இந்த 49 நாள் ரொம்ப முக்கியம். எவ்வளவு நாளாக பண்ண முடியுமோ கண்டிப்பா பண்ணி தூய்மைப்படுத்தி வச்சுக்கிறது. இதுவும் இறைவனே 1225 சக்கரங்களை தூய்மைப்படுத்துறாரு வெறும் 49 நாள்ல அப்படின்னா எந்த அளவுக்கு இறங்கி உங்களுக்காக வேலை செய்யறாங்க அப்படின்றத சிந்திக்கிறேன். அடுத்த
அடுத்தடுத்து உணர்வு, உணர்ச்சி, அறிவு இதுக்குண்டான விஷயங்களை வந்து நம்ம இன்னும் போக போக டெப்த்தாக பார்ப்போம். நிறைய பேர் எவ்வளவோ பயிற்சிகள் பண்ணி கூட ஏன் இந்த பேச முடியல, இதெல்லாம் இருக்கு அப்படின்னா உணர்ச்சியிலையும் அறிவுலையும் நிற்கிறதுனால தான் முடியல. உணர்வுல போங்க, உணர்வுல தான் ஏங்கிட்டு இருக்கீங்க. அந்த உணர்வோட ஒன்றி போயிட்டீங்கன்னா உங்களை ஆட்டோமேட்டிக்கா இறைவன்கிட்ட கூட்டிட்டு போயிடும். அம்மா சொன்ன மாதிரி வீட்டுல இருக்க கழிவுகளை எல்லாம் தூக்கி போடுறத விட உங்க அறிவுல இருக்கிற கழிவுகளை எல்லாம் தூக்கி வெளியே போட்டீங்கன்னாவே ரொம்ப சிறப்பா இருக்கும். அடுத்தடுத்து பேச்சு பார்ப்போம். அடுத்த வாரமும் இதே மாதிரி 7 மணிக்கு அடுத்த சக்கராவை பத்தி அம்மா 7 மணிக்கு பேசுவாங்க. ஒவ்வொரு நாளும் 7ல இருந்து 7:30க்குள்ள உங்களுக்கு மறுநாளுக்கு தேவையான பயிற்சிகள் வந்துடும். எல்லாருமே அந்த பயிற்சிகள் பண்றப்ப உணர்வு நிலையிலே மூலாதாரம், உங்க உணர்வு ஃபுல்லா மூலாதாரத்திலே வச்சு அந்த பயிற்சிகளை புரிஞ்சுக்கிறதுக்கெல்லாம் வேணாம். நீங்க தோப்புக்காரனை போட்டீங்கனாலோ மூலாதாரத்துல என்ன நடக்குதுன்னு பாருங்க. உங்களோட உணர்வை நீங்க வாட்ச் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னாலே போதும். 49 நாள் உங்க உணர்வை வாட்ச் பண்ணுங்க. இந்த ஃபர்ஸ்ட் 7 நாள் மூலாதார சக்கரத்தை மட்டும் நீங்க வாட்ச் பண்ணுங்க, என்னென்ன நடக்குதுன்னு பாருங்க. பெண்கள் வந்து இயற்கையாவே வந்து ஆற்றல், ஏன்னா அவங்க வந்து ஆற்றல், ஏன்னா படைத்தலை வந்து பண்றவங்க, அதனால வந்து இயற்கையாவே ஆற்றலை வந்து நிறைய எடுத்துக்கக்கூடிய அமைப்பு வந்து பெண்களுக்கு கொடுத்துருக்கு. அதனாலதான் பார்த்தா பெண்கள் நிறைய பேசிக்கிட்டே இருப்பாங்க. சும்மா வந்து போன் போட்டு 2 மணி நேரம் 3 மணி நேரம் பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அவ்வளவு ஆற்றல் வெளியேற்றி வருது. அதனாலதான் ஏன்னா படைத்தலை நிகழ்த்துறவங்க, அதனால இயற்கையாகவே வந்து பெண்களுக்கு வந்து அதிக ஆற்றலை ஈர்க்கக்கூடிய உடல் அமைப்பு வந்து உரை கொடுத்துருக்கு. அந்த ஆற்றல் எல்லாம் பேசாம ஒரு 49 நாள் அமைதியாக ஸ்டோர் பண்ணி மூலாதாரத்துல ஸ்டோர் பண்ணி பேசணும்னு தோணுச்சுன்னா இங்க நம்ம வாலியண்டர்ஸ் கால் பண்ணுங்க, நிறைய நம்பர் கொடுப்பாங்க. அவங்களுக்கு இந்த பயிற்சியை பத்தி சொல்லி புரிய வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுங்க. வெட்டி பேச்சு பேசி டைத்தை யூஸ் பண்ணாங்க. முடிஞ்ச அன்னைக்கு மௌனமா இருப்பாங்க, இருந்தாவே போதும். பெண்களுக்கு எப்படி ஆற்றலை எடுக்கிறது, ஆண்களுக்கு எப்படி ஆற்றலை வெளியேறது எடுக்கணும், எப்படி ஸ்டோர் பண்ணுவாங்கலாம் தனித்தனியாக பயிற்சிகள் வந்து அம்பாள் கொடுக்க போகிறாங்க, கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதனால் இப்போ வந்து காமனாக 7 சக்கரங்களோட தூய்மைப்படுத்துகிற பயிற்சினால எல்லாமே ஆகுது. பெண்கள் வந்து அதிகமாக ஆற்றலை இழுக்கிறவங்க வெளியிருந்து, அதனால அந்த ஆற்றலை தேவையில்லாமல் பேசி வேஸ்ட் பண்ணாமல், தேவையில்லாமல் மனசை போட்டு குழப்பிக்காம இந்த 49 நாள் முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக இருக்க பாருங்க. பெண்கள் ரொம்ப பசங்களை படிக்க வைக்கணும், கல்யாணம் பண்ணி வைக்கணும். அடுத்து நம்ம பசங்களுக்கு குழந்தை பிறந்தாமே அதை படிக்க வைக்கணும். அதுக்கு கல்யாணம். உங்க கடமை உங்க குழந்தைகளை நல்லா படிக்க வச்சு நல்லா விட்டா மற்றது அவங்க கேர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட இணைஞ்சிருங்க. ஸோ உங்க குழந்தைகளுக்கெல்லாம் வந்து அவங்க பிளான் பண்ணுவாங்க. நீங்க அதெல்லாம் போட்டு குழப்பிக்காம அவங்களுக்கு நல்ல அன்பு போயிடுச்சு, அன்பா எப்படி வளர்றதுன்றது ரொம்ப நிறைய பெண்கள்கிட்ட பேசுறப்ப பேரனை பார்க்கணும், பேத்தியை பார்க்கணும், அதை பார்க்கணும், இதை பார்க்கணும், இதை பத்தி தான் நிறைய பேசிட்டு இருக்காங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இந்த 49 நாள் எல்லாருமே உங்க சுயநலமா இருக்கும். சுயத்தை உணர்றதுக்கு உண்டான பயிற்சிகளை பற்றின பேர் தான் சுயநலம். நீங்க சுயநலமா இருந்தா மட்டும்தான் பொது நலத்துக்கு போக முடியும். நீங்க ஆரோக்கியமா இருந்தீங்கன்னாவே உங்க ஃபேமிலிக்கு நீங்க பண்றது பெரிய ஹெல்ப். உங்க ஆரோக்கியம் வயசாக உங்க ஆரோக்கியத்தை வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா அந்த சக்கரங்களை வந்து கண்டிப்பா தூய்மைப்படுத்திக்கணும். ஸோ தூய்மைப்படுத்தினவர்கள் தான் ஆற்றலை வந்து எப்படி எடுத்து ஸ்டோர் பண்ணுறன்ற பயிற்சிகள் அப்போதான் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வந்து சக்கரங்களை தூய்மை பண்ணுறது 49 நாள் பயிற்சியை வந்து முடிஞ்சளவு பேச்சை கம்மி பண்ணிட்டு இந்த வர இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணி வணக்கம். நன்றி. நன்றி அண்ணா.